அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 1360வது நிகழ்ச்சி, வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே. இன்னைக்கு February 2 ஆனா வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ், அதாவது சதுப்பு நிலங்களுக்குன்னு ஒரு தினம் வச்சிருக்காங்க. அந்த சதுப்பு நில தினம் தான் இன்னைக்கு வேர்ல்ட்ல இன்னைக்கு கொண்டாடுறாங்க, February 2. சரி, நம்ம இந்த சப்ஜெக்ட், இந்த தலைப்புல நம்ம இது வரைக்கும் பேசுனது இல்லை. சரி, அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம டீட்டெயில்டா இந்த இந்த இது பத்தி யார் பேசுவாங்கன்னு நான் விசாரிச்சப்ப நமக்கு சத்யநாராயணன் சார் அந்த டீட்டெயில் எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா அவருக்கு பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்புறம் அவருக்கு டிசைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பிறகு அவருக்கு ஒரு நாள் இதை கொடுத்து அவர் டீட்டெயிலா பேச வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த டிஸ்கஷன் போட்டேன். ஏன்னா இந்த தலைப்பு நமக்கு உண்மையாவே கொஞ்சம் கலந்துரையாட வேண்டிய தலைப்பு தான். நம்ம வாழ்ந்த காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்களா இருந்தப்ப, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை சுத்தி இருந்த நிலங்கள்லாம் எவ்வளவா தண்ணியா இருந்தது, எத்தனை குளங்கள் இருந்தது, எத்தனை காவா இருந்தது, எல்லாமே நினைவுல இருக்கும். அது டிஸ்கஸ் பண்ணுவோம் பிறகு. இப்ப தமிழ்நாடு, கொஞ்சம் முன்னாடி சார் சொன்னாரு, நம்ம நாராயணன் சார் சொன்னாரு, தமிழ்நாடே ஃபுல்லா வெட்லேண்டு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு இதுதான். எனக்கு என்னன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்துல இந்த லேண்ட்ல எவ்வளவு வெட்லேண்ட் இருந்திருக்கும், நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு வெட்லேண்ட் இருந்திருக்கும், அது ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு வெட்லேண்ட் இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் ஜனத்தொகை கம்மியா இருந்தப்ப. அதாவது எதை வச்சு நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணணும்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத வச்சு நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி ஒரு கற்பனை திறனை நம்ம கொண்டு வரதுக்கு தான் இந்த கேள்வி நான் கேட்கிறேன். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு குளங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு ஆறுகள் இருந்திருக்கும், எவ்வளவு இது இருந்திருக்கும், எப்படி காடுகள் இருந்திருக்கும், எந்த மாதிரி சதுப்பு நிலங்கள் இருந்திருக்கும், இப்ப சதுப்பு நிலங்கள்லாம் எங்கெங்க இருக்குது, அந்த சதுப்பு நிலங்கள்லாம் ஏன் சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா, வெள்ளத்தை பாதுகாக்கும் சதுப்பு நிலம். அப்போ வெள்ளம் வந்ததுன்னா நமக்கு பாதுகாக்கணும்னா சதுப்பு நிலங்கள் இருந்ததுன்னா தண்ணியை ரொம்ப அழகா உறிஞ்சி வச்சுக்குமா, அது லேண்ட்லயே இருக்கும். நம்மளோட அனுபவங்களை வச்சு நமக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், யாரெல்லாம் உங்களோட கற்பனைய கொஞ்சம் விரிவாக்கம் செஞ்சீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல மத்ததெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். யார் பேசுறது முதல்ல? சீக்கிரம் போகணும், சொல்லிடுறேன். அதாவது நான் திருச்சியில பிறந்தவன். நான் திருச்சி கரூர் அடிக்கடி நான் ஷட்டில் அடிச்சிருக்கேன். நான் இன்னைக்கும் பசுமையாக தான் இருக்கு, அன்னைக்கும் ரொம்ப பசுமையாக இருந்தது. அதாவது அந்த டோட்டல் ரூட்டே வயல்கள் நிறைந்த வயல்கள், வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, இது நிறைய இருந்தது அங்கே, நெல் வயல்கள். அதாவது அந்த கரூர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் காவிரி இருக்கும், இங்கேருந்து இப்போ கரூர்லேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் காவிரி இருக்கும், ரைட் சைடில் ஒரு வாய்க்கா இருக்கும். இப்படியே த்ரூ அவுட் த ரூட் இருக்கும். அது இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி இங்கே நான் கோயம்புத்தூரில், நான் பழைய ஆட்களை இங்கே இருந்தவங்களை பூர்வீக மக்களை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் குடியிருக்கிற இடம் எல்லாமே அது காடு தான். இங்கே பக்கத்தில் மருதமலை. இந்த மழை எப்போவுமே இது நல்ல அந்த வருஷத்தில் ஒரு 4-5 மாதம் மழை பெய்யும். இது பூரா வெட்லேண்டு தான். அந்த வெட்லேண்டை எடுத்துகிட்டு தான் நம்ம
கட்டடம் கட்டி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் வெட்லேண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் அந்த சிறுவாணி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா பூரா வெட்லேண்ட் தான். டோட்டலாகவே அங்கே நீங்கள் ட்ரைலேண்டே பார்க்க முடியாது. நீங்கள் அங்கேயாவது நீங்கள் வந்து சில இடங்கள்ல மணப்பாறை பக்கங்களில் வந்து ஓரளவுக்கு ட்ரைலேண்டு கொஞ்சம் இருக்கும், 1-2. ஏன்னா அங்கே வந்து நீ நதி இல்லை, அதனால. பட் ஸ்டில் நான் நிறைய பார்த்துருக்கேன். இது வந்து நான் பாண்டிச்சேரியில் வந்து நான் வீடு கட்டும்போது சார், அங்கே வந்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது போனேன். எங்கே சார் தண்ணி, எங்கே சார் சோர்ஸ் அப்படின்னு கேட்டால் அந்த பில்டர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை சார், 10 அடி நான் போர் போட்டால் தண்ணி வந்துடும். அங்கே என்ன பழக்கம்னா பாண்டிச்சேரியில் ஒரு போர் ஒரு 4-5 அடியிலே தண்ணி வந்துடும். 10 அடி 15 அடி ஒரு போரை போட்டு தண்ணியை அந்த மோட்ரு போட்டுருவாங்க. அந்த தண்ணியை எடுத்து வீடு கட்டிட்டு போரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போரை க்ளோஸே பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து கார்பரேஷன் வாட்டர் வந்து சர்ப்ளஸ். அங்கே 3 நான் இருந்தப்போ 3 வேளை வந்து கார்பரேஷன் வாட்டர். அதாவது அங்கே பழக்கமே அதுதான். தோண்டுவாங்க, தண்ணியை யூஸ் பண்ணிப்பாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போருங்கிற கான்செப்டே ரொம்ப கம்மி. இப்போ தான் வந்திருக்கு, பில்டிங் நிறைய வந்ததுனால போர் வந்தது. அப்போல்லாம் வந்து போரே கிடையாது. இன்ஃபேக்ட் அதனால நான் வாழும் நிலமே சதுப்பு நிலம் தான். என்னுடைய பார்வையில் நான் வந்து கர்நாடகாவில் கொஞ்சம் வந்து ட்ரைலேண்ட் இருக்குது, ஆந்திராலையும் கொஞ்சம் ட்ரைலேண்ட் இருக்குது. பட் அங்கே ஸ்டில் நதிகள் நிறைய. தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது நீர்வளம் ஜாஸ்தி. அங்கே நீர்வளம் ஜாஸ்திங்கும் போது வெட்லேண்ட் ஜாஸ்தி. நம்ம எல்லாமே வந்து நம்ம அதை வந்து கட்டடம் கட்டி கெடுத்துட்டோம். நம்மவும் ஒரு விதத்தில் எல்லாரும் பொறுப்பு தான் இருக்கு. ஜனத்தொகை வளர்ச்சி, ஜனத்தொகை பெருக்கத்தில் எல்லாம் கெட்டு போச்சு. இனிமேல் அதை இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, மரங்கள் நட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதை விட நல்ல செய்தி வந்து சத்யநாராயண சார் வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொன்னேன் நான். வாங்க சார். ஓகே, நன்றி சார். நன்றி சார். பிரேமா மேடம் வாங்க சார். மார்ஷி லேண்ட் அப்படின்றது நம்ம கடற்கரையை ஒட்டி இருக்கிற லேண்ட் வந்து நமக்கு சதுப்பு நிலமா வந்து இருக்கும். வெட்லேண்ட் அப்படின்றது நம்மளுக்கு 3 போகமும் பயிர் விளையும். நமக்கு ரிவர் சைடு அது மாதிரி ஏரி சைட்ல எல்லாம் இருக்கும். ஆனா மக்கள் தொகை நாராயணசாமி சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு கூவம் அப்படின்ற ஒரு நதி சென்னையில ரொம்ப நல்ல நதியா தான் இருந்திருக்கு. இப்ப ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட்னு ஒண்ணு எடுத்திருக்காங்க, கூவம் ரிவர் ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட்னு. அதையெல்லாம் வந்து அப்போ வீடுகளா மாறுறதுக்கு மக்கள் தொகை சொன்ன மாதிரி அதிகமாச்சுது. நமக்கு சரியான நீர்வளம் இல்லாதப்ப அதை வெட்லேண்ட் வந்து 3 வருஷம் நம்ம பயிர் பண்ணல அப்படின்னா அதை ட்ரை லேண்டா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு பிளானுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அந்த பிளான் வாங்கிட்டு வீடுகள் அந்த லே அவுட் எல்லாம் டெவலப் ஆகும். இப்போ மார்ஷி லேண்டை பொறுத்த வரைக்கும் அது வீடு கட்டுறதுக்கோ செய்யறதுக்கோ பிரயோஜனம் இல்லாம அந்த அளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருந்ததுனால சென்னையில வர்ற மொத்த குப்பையும் கொண்டு போய் அந்த பள்ளிக்கரணையில டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்த குப்பையும் அந்த சதுப்பு நிலத்துல வந்து டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து செக்ரிகேஷன் கிடையாது. இப்ப மாதிரி வெட் வேஸ்ட் தனியா, ட்ரை வேஸ்ட் தனியா, அந்த செக்ரிகேஷனும் அப்ப கிடையாது. அதனால அந்த வெட்லேண்ட்ல வந்து ஃபாரின் பேர்ட்ஸ் எல்லாம் வரும். அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு சுற்றுலா தலம் மாதிரி இருந்த இடமானது பாழ்பட்டுருச்சு. இப்ப பிச்சாவரம் லேக் அப்படின்னா பிச்சாவரம் லேக் வந்து சதுப்பு நிலம். ஆனா அது எப்பவும் அப்படியே தான் பராமரிக்கணும்ன்றதுனால நம்ம போட்டு எல்லாம் போறோம் வர்றோம் எல்லாம் செய்யறோம். இப்ப வந்து சிஎம்டிஏ ரொம்ப வந்து கான்கிரீட்டா வந்து நடவடிக்கை எடுத்து டம்ப் பண்ணக்கூடாதுன்றது ஒண்ணு. அந்த இடத்துல நியர்பை வந்து ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு வந்து எந்த லே அவுட்ஸும் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்து இப்ப ரீசெண்டா நேத்தோ முந்தா நாளோ பேப்பர்ல படிச்சேன் நான். பள்ளிக்கரணையை சுத்தியும் அதே மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது. இந்த வெட்லேண்டுடைய கான்செப்ட் நீங்க சொல்ற மாதிரி நிலத்தடி நீரை வந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்கும் நல்ல தண்ணீர் நமக்கு கிடைக்கிறதுக்கும் பயிருக்கும் எல்லாத்துக்குமே உதவியா இருந்தது. மார்ஷி லேண்டை பொறுத்த வரைக்கும் ரெய்னி சீசன்ல அது தண்ணியை வந்து உள்வாங்கிடும். வெள்ளத்தை எல்லாம் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணும், ஃப்ளட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அந்த மார்ஷி லேண்ட்ல தண்ணி வந்து உள்ளுக்குள்ள போயிருந்தனால நமக்கு வந்து முன்ன வந்த மாதிரி சென்னை ஃப்ளட்டு அது மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த ஃப்ளட் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த மார்ஷி லேண்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணோம். அப்படின்றதுனாலதான் கவர்மெண்ட் இப்போ ஸ்ட்ரிஞ்சென்டா உங்களோட ஓன் லேண்டா இருந்தா கூட நீங்க வந்து அதை வந்து டெவலப் பண்றதுக்கு இப்போ வந்து பிரச்சனை வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து லே அவுட் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற பிரச்சனை வந்திருக்கு. இது நமக்கு யுனெஸ்கோ வந்து ஏற்கனவே வந்து இந்த வெட்லேண்ட் ப்ரிசர்வேஷனுக்காக என்ன பண்ணணும்ன்றதை கொடுத்து ஒவ்வொரு இதுலயும் ஸ்டேட்லயும் எதெல்லாம் வந்து டு பி ப்ரிசர்வ்டு என்னென்ன லேண்ட்ஸ் அப்படின்றதையும் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க.
அந்தந்த இடத்துல இந்த மாதிரி மார்ஷி லேண்ட்ல வந்து வேற எந்த டெவலப்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாத மாதிரி. அதுல நமக்கு சென்னை பக்கத்துல இருக்கிறதுல பள்ளிக்கரணை வந்து மார்ஷி லேண்ட் சார் நம்மளுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராச்சும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு சொல்றீங்களா? ஆக்சுவலா எனக்கு காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் சார், நான் வீட்ல இருந்து எங்க நிலத்துக்கு போற வழியில 2 இடத்துல வந்து பாலாறுடைய ரிவர் வேகவதின்ற ஒரு கிளை ஆறு வந்து பாஸ் ஆகும். 2 பக்கமும் தோப்பு தான் இருக்கும். அந்த ரிவர்ல தண்ணி வரும்போது நம்மளுக்கு இடுப்பு வரைக்கும் தண்ணியில நனைஞ்சிட்டு போய் தான் எங்க லேண்டுக்கே போவோம் வீட்ல இருந்து போகும்போது. ஆனா இப்ப வந்து அந்த சுத்தமா அந்த இடத்துல தண்ணியே பாயாத மாதிரி அப்படியே பிளாட் ஆயிடுச்சு. அங்க இருந்த குடியிருப்புகள், நதி நாகரிகம்ன்றது நம்ம நதி பக்கத்துலதான் வீடுகள்லாம் இருந்தது அப்படின்றது இருந்தாலும், இப்ப கம்ப்ளீட்டா அந்த 2 இடத்துலயுமே தண்ணி கால் பாதம் கூட நனைகிற அளவுக்கு அந்த ரிவர்ல வந்து வேகவதி ரிவர் அப்படின்றது நமக்கு ரெவென்யூ டாக்குமெண்ட்ல இருக்க ஒழிய அங்க தண்ணி இல்லாம இருக்கு. இது வந்து என்னுடைய வயசுக்கு நீங்க சொல்ற மாதிரி 50 வயசுக்கு காஞ்சிபுரத்திலேயே நான் பார்த்த ஒரு நிலைமையா இருக்கு இது. தேங்க்யூ. எங்க பகுதி வானம் பார்த்த பூமி தான். இங்கே கண்மாய்கள் நிறைய இருக்கு. இப்போ அது பூரா காட்டுக்கருவையும் அதுவும் முளைச்சு எல்லா நிலமும் தரிசா தான் இருக்கு. இந்த கண்மாய்களை வச்சுதான் ஒரு புகந்த சாகுபடி. ஆனா நல்லா விளைஞ்ச நிலங்களே இப்ப இதுவா இல்ல. மேடம் பிரேமா அவர்கள் சொல்றது மாதிரி எங்க ஊர்ல மணிமுத்தாறுன்னு ஒரு ஆறு. அது நான் நான் 4வது 5வது படிக்கிற போதெல்லாம் தண்ணி நிறைய ஓடும். 2 பக்கமும் கொஞ்ச நாள் பஸ் ஓடாது. ஏன்னா அந்த ஐப்பசியில கடைமுழுக்கு அதுகள் எல்லாம் அந்த பக்கத்துல பஸ் இறக்கி விட்டுருவோம், இந்த பக்கத்துல திருப்பத்தூர்ல இருந்து பஸ் வரும். அப்படி இருந்த தண்ணி வந்துச்சு. இப்ப முழுவதும் அந்த ஆற்றினுடைய போக்கே இல்லாம போயிடுச்சு. அது இருக்க மணல்லாம் அள்ளி கட்டாந்தரையாகி அந்த ஆறே இல்லை இப்போ. அதே மாதிரிதான் கல்லல் பக்கத்துல அந்த ஆறு தான் கண்டினியூஸ் போகுது. அதுங்கிட்ட அங்கேயும் ஒண்ணும் இல்லை. நம்ம பாக்குற போது பாக்குறேன் அந்த ஆறு இருந்த இடம்லாம் அந்த பாலம் இருக்கு இப்ப. அப்போ உங்களுக்கு எல்லாமே தரிசு நிலங்களா ஆகிக்கிட்டு தான் வந்துருச்சு. இப்ப மறுபடியும் வீடுகள் கட்டுறாங்க. இந்த ஈர நிலம் ரொம்ப அவசியம்ங்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி எல்லாம் கிணத்துல இருந்த தண்ணி எல்லாம் ஒரு சமுதாய கிணறு ஒண்ணு போட்டேன், எல்லாம் அதுல கலெக்ட் ஆயிருச்சு. அதோட அப்புறம் இப்ப பம்பு இதான் வருது எங்க கிராமம் பூரா. இல்லாட்டி கிணத்துலதான் தண்ணி. நான் SLC படிக்கிற போது கிணத்து தண்ணி தான் குளிச்சேன் கொண்டேன். அது அந்த மாதிரி நிலைமை பூரா ஜனத்தொகை பெருக்கம் தான் இவ்வளவு காரணம். 100 கோடி இப்ப 140 கோடிங்கிறாங்க. எல்லாரும் வசிக்கணும் இல்லை. அது ஒரு ரொம்ப கன்சர்ன் உள்ளது. வெள்ளிக்கான பகுதிகளா நான் இப்ப போனேன். பேத்தி கொஞ்ச நாள் இருந்தாங்க அந்த வழியில. அந்த அந்த பின்னாடி பகுதிகள்லாம் பார்த்தா நிறைய போகலாம், இதெல்லாம் வரும் அப்படின்னாங்க, பறவைகள்லாம் வரும்னாங்க. இது ஒரு பெரிய கன்சர்ன் தான். வேர்ல்டுலயே இது கன்சர்ன். இன்னொன்னு, நம்ம கர்நாடகால எத்தனையோ ஏக்கரு புதுசா நிலத்தை கல்டிவேஷனுக்கு கொண்டாந்துருக்காங்க. நீராவாரி நிகம்னு ஒண்ணு வச்சு, அதனாலதான் நமக்கு எல்லா தண்ணியும் ஒரு சொட்டு கூட விடாம அவன் பயன்படுத்துறதுக்கு விட்டானான். இங்க நம்ம பகுதியில பூரா 67க்கு அப்புறம் எந்த டேம் பெரிய நீர்த்தேக்கங்கள் வந்ததா தெரியல. அது நிறைய அதெல்லாம் எல்லாம் இலவசங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு கன்சர்னான விஷயம்தான். பேசப்பட்டால் கொஞ்சம் இப்ப பேசுறதுனால தானே இப்ப பள்ளிக்கரணை எல்லாம் இது வரணும்ல, இப்ப மேடம் சொல்றதெல்லாம் வருது. அப்ப இது எல்லாம் பேசப்பட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவாகும். அது ரொம்ப சிறப்பு சார். நன்றி. நன்றி நன்றி சார். ரவி சார், உங்க நேட்டிவ் எது? ரவி சாரோட நேட்டிவ் வந்து மதுரை. மதுரை. நீங்க சின்ன வயசுல அங்க எங்க இருந்தீங்க? சின்ன வயசுல சென்னையில தான். ஓகே. மதுரையோட உங்களுக்கு போயிருப்பீங்கல்ல? மதுரை போயிருப்பேன். மதுரை எங்க ஊர்ல எல்லாம் வந்து பெரிய கண்மாய் இருந்தது. அந்த கண்மாய் இன்னும் இருக்கு, இன்னும் யூஸ்ல தான் இருக்கு. விவசாயத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்போ கல்டிவேஷனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு விவசாய லேண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நிறைய அதாவது ரோடு NH ஒட்டி இருக்க இடம்லாம் வந்து பிளாட்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் அடுத்த ஊரை சார்ந்த இருக்க இடத்துலையும் வந்து பிளாட்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கல்டிவேஷன் வந்து ரொம்ப கம்மியாக போச்சு. இது ஆனால் கொண்ட அந்த 100 நாள் வேலை திட்டம், ஆளுங்க கிடைக்காது, அந்த காரணத்தினால் ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் இருக்க காரணம் தான். நமக்கு டிரான்ஸ்ஃபர் அதாவது நம்ம மாறந்து நம்ம அப்புறம் பேசலாம்.
எப்படி இருந்தது அந்த காலத்துலன்றத நீங்க அந்த மதுரையிலயும் சென்னையிலயும் நீங்க இருந்த ஏரியால எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. அதான் சென்னையில் நான் மயிலாப்பூர் தான் சொல்ல வரேன். மயிலாப்பூரில் வந்து தண்ணித்துறை மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பக்கிங்ஹாம் கெனால் ஓடுது. எனக்கு தெரிஞ்சு பக்கிங்ஹாம், அதாவது நான் 50s வந்து பக்கிங்ஹாம் கெனாலில் வாட்டர் வேஸ் இருந்தது. அங்கே தான் வந்து படகுல வந்து இறக்கி வெஜிடபிள்ஸு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் எல்லாமே அங்கே இருந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் கூட அது சொல்லலாம் அது. ஸோ அதனால தான் அந்த இடம் வந்து தனித்தர மார்க்கெட்னே சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஸோ பக்கிங்ஹாம் கெனால் நல்ல வாட்டர் வேயாக இருந்து நல்லா தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது ஒன்று எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இது இந்த நாகேஸ்வர பார்க்குன்னு சொல்லிட்டு எங்களுது ஃபேமஸ் பார்க் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து பெரிய குளம். அந்த குளத்தை வந்து தூர்த்து தான் வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த ஓல்டு போர்டு கூட இருக்குது. இந்த மாதிரி இந்த குளத்தை தூர்த்து தான் வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு கூட இருக்குது. அந்த ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருந்தேன். இருந்ததுன்னா நான் அனுப்புகிறேன் நான். என்னோட கன்சர்ன் வந்து இந்த வேளச்சேரியில் வந்து அது வந்து ஆக்சுவலாக சதுப்பு நிலம் தான். அது நிறையா ஏரி நிலத்தெல்லாம் ஆக்குபை பண்ணிவிட்டு இப்போ நிறையா இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த வல்லூர் கோட்டம் இருந்த இடம் வந்து பெரிய டேங்க். அந்த டேங்கை ஆக்குபை பண்ணி தான் வந்து அந்த காலத்தில் அந்த வல்லூர் கோட்டமே கட்டினாங்க. ஏன்னா அந்த லேண்டை செலக்ட் பண்ண ஆளுங்க வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதை பற்றி நான் சொல்கிறேன். அவ்வளோதான் சார் எனக்கு தெரிஞ்சு. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. நீங்க பக்கிங்ஹாம் கேனல் சொன்னதுனால, பக்கிங்ஹாம் கேனல் வந்து நான் பார்த்திருக்கேன். பக்கிங்ஹாம் கேனல் யாரெல்லாம் சின்ன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்க? வேற யாராச்சும் இருக்கீங்களா? சென்னையில இருந்தவங்க பக்கிங்ஹாம் கேனல் பார்த்தவங்க யாரா இருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். அப்போ நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி பக்கிங்ஹாம் கேனல் எப்படி இருந்தது? ரவி சார் சொல்றது நான் பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு தண்ணி ஓடும், அவ்வளவு தண்ணி ஓடும். மிகப்பெரிய கால்வாய். அது கால்வாய் மாதிரி இருக்காது, அந்த மாதிரி ஓடும், ஆறு மாதிரி ஓடும், தண்ணி ஓடும். நான் பார்த்திருக்கேன். அதுல நான் கூட பார்த்தேன். நெல்லூர்ல இருந்து வரும் சார். சில போட் நெல்லூர்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிருக்கு. நெல்லூர்ல இருந்து கெனால் மூலமா வந்திருக்காங்க சென்னைக்கு. அது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அவங்க நேட்டிவ் எப்படி இருந்தது 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம். யார் சொல்றது? ஸ்ரீதர் சார் வாங்க, வரீங்களா? இந்த பார்த்த ஞாபகம் இல்லையோ மாதிரிதான் இருக்கு பாட்டு. ஆக்சுவலா நான் வந்து பிறந்ததெல்லாம் சித்தோடு, ஈரோடு பக்கத்துல தான். ஸ்கூல் ஈவன் 10th 9th வரைக்கும் அங்க அடிக்கடி ஈரோடுக்கும் சித்தோடுக்கும் போயிட்டு வருவேன் நான். போனோம்னா அங்க வந்து ஃபுல்லா இது அக்ரிகல்ச்சர் லேண்டு தான். எங்க தாத்தா பாட்டிக்கும் வந்து நிறைய தோப்பு இருந்தது, அதை லீஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டுல இருந்து அங்க ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அப்போலாம் அந்த மாட்டு வண்டிலாம் கூட்டிட்டு போவாங்க. போனோம்னா 2 பக்கம் போற வழி வரைக்கும் ஃபுல்லா தோப்பா தான் இருக்கும், ஒரே கிரீனரியா தான் இருக்கும். தோப்புக்குள்ள போனீங்கன்னா அங்க வந்து என்ன ரிவர்னு தெரியல, ஒரு ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபால்ஸ் இருக்கும், தண்ணி நிறைய ஓட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து அங்கிருந்து பவானி போற வழியிலையும் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பவானி வரும். ஸோ அப்புறமேல அப்படியே போனால் மைசூர் பார்டர் வரும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபுல்லா 2 பக்கமும் வந்து பல வருஷமா சின்னதில் பார்த்துருக்கிறேன் இருக்கும். அப்பதான் நினைச்சுக்குவேன், அப்போ வந்து இந்த மாதிரி நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் கிடையாது, சின்ன ரோடு தான் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னம்னா, ஒரு என்ன சொல்றது, நகரம் இடம் அப்படின்னம்னா 2 பக்கம் தோப்பு இருக்கும், வயல் இருக்கும், கிரீனரியா இருக்கிறது. அதுதான் அந்த நினைப்பு தான் நிறைய இருந்துன்னு வச்சுக்கலேன். அதே மாதிரி கரூர் வந்ததுக்கு அப்புறமேலும் பார்த்தோம்னா காவிரி நல்லா ஓடும் அப்போல்லாம். இப்பதான் தண்ணி ரொம்ப தண்ணி இல்லை. அமராவதி ஓடும். அது வந்து ஸ்கூல்ல படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்போ எல்லாம் ஃபுல் ஃபிளட்ஜ் ஆகி அந்த நிறைய இருக்கிற அந்த கரையில் இருக்கிற இது வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டுலாம் போயிருக்குது. அங்கேயும் கரூர்லயும் பார்த்தோம்னா சார் சொன்ன மாதிரி கரூர் டு திருச்சி அந்த பெல்ட்டும் பாருனோம்னா 2 பக்கம் கிரீனரியா இருக்கும். அது அந்த காத்துக்கு அசைகிறதெல்லாம் பார்த்தாவே பஸ்ல போறப்ப, பஸ் எல்லாம் வந்துருச்சு. பஸ் வந்தாலும் ஒரு நாளைக்கு 3 பஸ் தான் போகும் கரூர் டு திருச்சிக்கு அந்த காலத்துல, 3-4 பஸ். ஸோ ரொம்ப அருமையா இருக்கும் வச்சுங்களேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து ஆல்மோஸ்ட் சைல்டுஹுட் சொல்றோம், காலேஜ்ல சொல்றோம். இப்போ வந்து அதே இடத்துக்கு போனோம்னா எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்ப நான் சொல்றது, எங்க ஊர் சித்தோடுங்கிறது வந்து அப்போ வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் தான் இருக்கும்.
ஒரு ஸ்கூல் இருக்கும், ஒரு இருக்கும். இப்ப சித்தோட்ல இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் வந்துருச்சு, அது நிறைய பில்டிங் வந்துருச்சு. அப்ப இதே மாதிரி பிளாட் போட்டு விற்கிற ஸ்கீமும் வந்துருச்சு. சித்தோட் டு பவானி, பவானி டு ஈரோடு, இப்ப எங்க பார்த்தாலுமே இண்டஸ்ட்ரீஸ் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்ததுனால பொல்யூஷன்ஸ் அதிகமாயிருச்சு. அதனால வந்து நேச்சுரலி இந்த அக்ரிகல்ச்சருங்கெல்லாம் நிறைய பேர் வந்து தே ஆர் நாட் இன் டு இட். அந்த அவங்க லேண்டை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்களோ, இல்லது தே ஆர் கோயிங் ஃபார் சம் அதர் ஜாப்ஸ். ஸோ அதனால வந்து நம்ம பார்த்த அளவுக்கு இந்த வெட்னஸோ அந்த இது கிடையாது. போல ரொம்ப பாதி குறைஞ்சு போச்சு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய அப்சர்வேஷன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சிவகுமார் சார், வாங்க. உங்க நேட்டிவ் எது? உங்க நேட்டிவ்ல நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்தது? மைக் ஆன் பண்ணுங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். உங்க சின்ன வயசுல எப்படி இருந்தது? எவ்வளவு செழிப்பான ஊர் சார் எங்க ஊர் குடியாத்தம். சுற்றுமா அந்த பாலாறுடைய கிளை வந்து கவுண்டன்ய மகாநதின்னு ஒண்ணு ஓடும். எப்ப பார்த்தாலும் தண்ணி வரும், வருஷம் தண்ணி வரும். தண்ணியில பிரிட்ஜு கட்டல, அந்த அளவுக்கு வரும். காமராஜ் எலெக்ஷன் 54 ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க. அந்த பிரிட்ஜ் இருந்து பார்த்தாலே தண்ணி ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும். இட் இஸ் கனெக்டிங் டு பாலாறு. ஆம்பூர்ல இருந்து வர்ற கிளை, ஆந்திரால ஒரு கிளை ஆறு தான் எங்க ஊர் வழியா போய் பாலாத்துல கலக்கும். அவ்வளவு செழிப்பா இருந்த ஊர். நான் அதுக்கப்புறம் தண்ணியே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏரிகள் இருந்து நிறைந்த ஊர், குளங்கள் 1-2 இருந்தது. பின்னாடி எல்லாம் தோப்புகள். எங்க ஊர் சுத்தி, வீட்டை சுத்தி தென்னந்தோப்புகளும் அந்த ரிவர் சைடுல இருக்க எங்க ஊரையே பிரிக்கிறது அந்த கவுண்டன்ய மகாநதி தான். இந்த பக்கம் ஒரு பேட்டை, அந்த பக்கம் ஒரு பேட்டை, 2 பக்கம் செழிப்பா இருக்கும். ஒரு பேர்ட்ஸ் ஐவியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா தென்னந்தோப்புகளும் இதுதான் கரும்பு தான். கரும்பும் தென்னந்தோப்புகளும் நிறைந்த ஊரு. வச்ச பசையில காய்கறி கிடைக்க ஊரு. அவ்வளவு பிரமாதமான இருந்த ஊரு. இப்பவும் அப்படிதான் இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் தண்ணி பெருசா வரல, இருந்தாலும் செழிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் 67, 66, 62, 63 இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்களே பங்கிகாம் கல்வாய், கோவம், அடையாறு, எனக்கு 3த்துக்கு பெருசா வித்தியாசமே தெரியாது சார். இப்போ கூட கோவம் ஒரு பக்கம், கோவம் அந்த சிந்தாதிரிப்பேட்டை போறப்ப கோவம்னு ஞாபகம் வரும். பக்கிங்ஹாம் கானல் அந்த பக்கம் ஞாபகம் வரும். அடையாறு கொஞ்சம் எனக்கு டிஃபரன்ஸ் பண்ண தெரியல. இப்போ கூட எனக்கு பக்கிங்ஹாம் கேனலுக்கும் அடையார் கேனலுக்கும் பெருசா வித்தியாசம் தெரியாது. இந்த நார்த்ல ஓடுறது பூரா பக்கிங்ஹாம் கேனல் சார். சவுத்ல ஓடுறது பூரா இது அடையாறு. ஓடுறது கோவம் ஓரளவு ஐடியா இருக்கு. இந்த பக்கிங்ஹாம் கேனல் மட்டும் தான் எனக்கு சரியா, பக்கிங்ஹாம் கேனல் போற பார்த்துருப்பேன் தவிர அதை பத்தி எனக்கு பெருசா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இப்போ சாலிகிராம்ல கரெக்டா 52, 53 வருஷத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி 74ல வந்தேன். இப்ப இருக்கிற கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டும் இங்க இருக்க காய்கறி மார்க்கெட்டும் ஃபுல்லா சதுப்பு நிலங்கள் தான். காலை வச்சா முட்டி அளவுக்கு சேரு சகதியமா இருக்கும். அவ்வளவு உயரமான மாட்டுக்கு தேவையான புல் விளையும். அப்படி அள்ளிட்டு போவாங்க. மாட்டு தீவனங்கள் நிறைய வரும். சீசன்ல அந்த பறவைகள்லாம் வரும். எங்க நண்பர்கள் சின்ன சின்ன வச்சு வேட்டையாடினது உண்டு. அந்த பறவைகளுடைய மாமிசம் சாப்பிட்டதும் உண்டு. அந்த அளவுக்கு 74, 75, 76, 77 இதெல்லாம் அப்படி ஒரு அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு மார்க்கெட் வர்றது எல்லாமே சதுப்பு நிலம், நல்லா சேரும் சகதியமா இருந்ததுன்னா அதனாலே கொசுக்கள் பயங்கரமா அடைந்த எங்க ஊரு. இப்ப எல்லாம் கட்டாந்தடையாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2000 இந்த பக்கம் சோழிங்கநல்லூர் பக்கம் போறப்பதான் பள்ளிக்கரணை அவ்வளவு பெருசா இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி கண்ணு கட்டின தூரம் பறந்து இருந்த பள்ளிக்கரணை இப்போ சுருங்கி போயிருக்கு. இதுதான் நான் சதுப்பு நிலங்கள் என் பார்வைக்கு தெரிஞ்சது. நன்றி சார். அமிதா மேடம் வாங்க. உங்க ஊர் பத்தி சொல்லுங்க. வணக்கம் வேலம்மாள் மேடம் ஏதோ அர்ஜென்ட். வேலம்மாள் மேடம் பேசலாமா? ஒரு நிமிடம். வாங்க வேலம்மாள் மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம்.
நான் நீர் நீர் நிறைந்த பகுதியிலே பிறந்து நீர் நிறைந்த பகுதியில வாழவும் வந்தேன். நான் பிறந்த ஊர் வந்து நாகர்கோவில். உங்களுக்கு தெரியும், சுத்தி 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 குளங்கள், அது தாமரை குளங்கள். அப்ப அது சதுப்பு நிலம் தான். தாமரை இருந்தாலே அது சதுப்பு நிலம் தான், அங்க வேற எதுவும் இதாகாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி கொத கொத கொதன்னு தான் இருக்கும். அந்த அந்த குளத்துக்கெல்லாம் நம்ம குளிக்கவோ எதுவும் செய்ய முடியாது. தாமரை மலர்கள் மட்டுமே வளரக்கூடிய சதுப்பு நிலங்கள் தான். என்னை சுத்தி சுத்தி அதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய சிறு வயதுல. இப்போ வந்து போன வாரம் நான் போகும்போது உண்மையிலே எனக்கு கண்ணீர் தான் வந்தது. தாமரை குளங்கள் காணாமல் போய்விட்டன. கொஞ்சம் 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 இருக்குது. சில பகுதியில அது ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சில பகுதி இருக்கு பாருங்க, அதை மட்டும் ஒண்ணும் தொடல. வேற எல்லாமே வீடாயிட்டுதுன்னு பாக்குறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும், எங்க ஊர்ல இருந்து திருவனந்தபுரம் 2 மணி நேரம் கூட ஆகாது. போற வழி முழுக்க நீர் தான், நீர் 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 நீர். அதே மாதிரி இந்த பகுதியும் அப்படிதான். இப்ப நான் வந்து புகுந்த இடம் குற்றாலம், உங்களுக்கு தெரியும். குற்றாலம் முழுக்க நீர் தான். இப்ப நான் இருக்கிற வீடு காலனில இருந்து எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா ராஜகுல பேரின்னு மிகப்பெரிய குளம். அது ஏரி தான், குளம் கிடையாது, ராஜகுல ஏரி தான். அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் தண்ணியெல்லாம் இல்லாம வந்து இப்ப காலனிக்குள்ள தண்ணியே இல்லாம ஆயிட்டுது. அதுக்கு பிறகு இப்ப வந்து குற்றாலம் தண்ணியை அங்க வந்து வரவழைச்சு இப்ப நிறைச்சு வச்சு அதுக்கு இன்னொரு கமிட்டியெல்லாம் மட்டும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ப மாட்டீங்க, அந்த குற்றாலம் தென்காசி பகுதியில மட்டும் 250 ஏரிகள் இருந்திருக்கின்றன. நான் சொல்றது உங்களுக்கு எக்ஸாஜரேஷன் மாதிரி கூட தெரியும். தென்காசி மாவட்டத்திலே 250 ஏரிகள் இன்னைக்கு விரல் விட்டு எண்ணும்படியான ஏரிகளாக அது மாறிவிட்டது. நான் சின்ன வயசுல பார்த்தது கூட இப்ப இல்லை. எங்க சின்ன வயசுல நான் திருமணமாகி 21 வயசுலயே வந்துட்டேன் குற்றாலத்துக்கு. அந்த 21 வயதுல இருந்து நான் பார்த்தது அப்படியே சில்லுன்னு தான் இருக்கும். எங்க நடக்கவே முடியாது, அவ்வளவு. எப்ப பார்த்தாலும் ஊட்டி கொடைக்கானல் இருந்த மாதிரியா, ஆனா குளிராது. சில்னஸ் சொல்றேன் நான், சில்லுன்னு அழகா இருக்கும். அந்த மாதிரி நடந்து வந்த இடங்கள் எல்லாமே இன்றைக்கு வீடாகி விட்டன. பயமா இருக்கும். ஒரு நாள் என்ன ஆயிட்டது, ஒரு சின்ன சம்பவம் தான், ஒரு நிமிடத்தில் சொல்லி விடுகிறேன். எங்க சார் வந்து என்னை கூப்பிட வரேன்னு சொன்னாங்க, மறந்துட்டாங்க. வேற ஏதோ ஒரு இடத்துல போய் பேசிட்டு இருந்துட்டாங்க. நான் 10:10:30 வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறேன். அப்ப வந்து இந்த ரொம்ப ஆட்டோ வசதி எதுவுமே கிடையாத ஒரு காலகட்டம். இவங்க வேற ஒரு தோழர் வீட்டுல தன்னை கூப்பிட வரேன்னு சொல்றதை மறந்து உட்கார்ந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, துணிச்சலாக நடக்கிறேன். அப்ப நம்பவே மாட்டீங்க, அவ்வளவு அழகான பௌர்ணமி நிலவுல 2 பக்கமும் அந்த சதுப்பு நிலம் மாதிரியான வெட்லாண்ட்ஸ் தான். அது என்ன வேணாலும் நடக்கலாம். அது பிறகு எங்க சிற்றாறு ஓடக்கூடிய அந்த இடம், சிவகங்கை அமதுன்னு அவ்வளவு அற்புதமான நதி ஓடக்கூடிய இடம். ஆனா ஒரு இறையருள் தான் நான் சொல்லுவேன். என் பின்னாலேயே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி சைக்கிள்ல ஓட்டிட்டு வந்தாரு. நான் கூட போய் வீடு வந்து சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கும் எனக்கு அந்த காட்சியை மறக்கவே முடியாது. அவ்வளவு அழகா. ஆனா இன்னைக்கு வந்தீங்கன்னா என்கிட்டயே நீங்க கேட்பீங்க, அப்படி ஒரு இடத்த நீங்க சொன்னீங்களேம்மா எங்கன்னு கேட்பீங்க. அப்படி 2 பக்கமுமே கட்டடங்கள், வீடுகள், மருத்துவமனைகள், சினிமா தியேட்டர், லாட்ஜ் இவ்வளவு வந்துட்டுது. நான் சொல்ற அழகெல்லாம் போயிட்டுது இப்போ. அந்த என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்றேன். நான் வந்து இன்னொரு ஊர்ல இருந்து தானே இங்க வந்தேன். நானே அவ்வளவு அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஊரு, எங்க கணவருடைய ஊர் பேர் நெடுவயல். அது மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே இருக்குது. வயல்வெளிகளும் நீங்க சொல்லக்கூடிய சதுப்பு நிலங்களும் குளங்கள், கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கர்ல ஒரு குளம் இருக்குது எலத்தூர்னு ஒரு இடத்துல. ஒரு தடவை கட்டாயம் எல்லாரும் வாங்க, அதெல்லாம் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னும் இருக்குது. அது பிறகு தென்மலைக்கு போறது, நம்ம எங்க திருவனந்தபுரம் போற வழி எல்லாமே. எனக்கு என்ன ஒரு வருத்தம் இருக்கிறது என்றால், கேரளாலேயே நிறைய வீடுகள் மாற்றப்பட்டிருக்கின்றாலும் கூட அவங்க நிறைய இடங்களை, குளங்களையோ அல்லது அவர்கள் காடுகளையோ அவங்க வந்து மாற்றவே இல்லை. நான் பார்த்ததுனால இதை உங்கள்கிட்ட பதிவு செய்யறேன். ஏன் நம்ம மட்டும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்கிறது அப்படிங்கறதா எனக்கு என் வருத்தத்தோட இதை நான் பதிவு செய்யறேன். அதே மாதிரி ஐயா யாரோ சொன்னாங்க, மைசூர் அந்த பக்கம், நீங்க மைசூர் போயிருப்பீங்க, எல்லாருமே போயிருப்பீங்க. அந்த இடத்துல அந்த காடுகள் ஏதாவது அழிக்கப்பட்டிருக்குதா பாருங்க, அழிக்கவே இல்லை. அப்படியே தான் போயிட்டு இருக்கலாம் நம்ம. ஆனா இங்க ஏன் மேங்களூர் நீங்க போயிருப்பீங்க எல்லாரும், மேங்களூர் அந்த முகாம்பிகா அதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படியே. ஏன் தமிழ்நாட்டுக்கு இந்த நிலை? நீங்க சொன்னக்கூடிய பக்கிங்ஹாம் இதெல்லாம் நான் பார்த்தது இல்லைன்னா, அந்த நாட்கள்ல எங்களுக்கு ரயிலே கிடையாது. நாகர்கோவில்ல இருந்து இங்க ரயில் கிடையாது. அதனால நாங்க நீங்க சொல்ற சென்னையை நான் பார்த்ததில்லை. சமீப காலமாகத்தான் நான் எங்களுக்கு ரயில் விட்ட பிறகுதான் நாங்க அங்கேயே பயணப்பட்டோம். அதனால்தான் நான் சொல்றேன். ஆனா நான் அந்த ஈர பூமியிலே பிறந்தேன், ஈர பூமியில் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்போதும் உண்டு. இன்னும் தப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலங்களும் கடைசி வரை இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை அது. நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி மேடம். வாங்க அமிதா மேடம் வாங்க. அடுத்த புக் ரிலீஸ் குற்றாலத்துல. கட்டாயம் கட்டாயம் இந்த தடவையே வைத்திருக்கலாம். வாங்க எல்லாரும். சார் எங்க ஊர் பக்கத்துல வயல்வெளிகள் தான் சார் ரொம்ப ரொம்ப அதிகம். குளங்கள், ஏரி இருக்கும், குளம் இருக்கும், சின்ன சின்ன குட்டைகள் இருக்கும், கால்வாய்கள் இருக்கும். இப்படிதான் சார் எங்க ஊர் பக்கத்துல இருக்கும். ஆனா தோப்புகள்லாம் இருக்கும், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, இலுப்பத்தோப்பு அப்படின்னு தோப்புகள்லாம் நிறைய இருக்கும். இப்ப தோப்புகள்லாம் குறைஞ்சு போச்சு. குளங்கள் இருந்த இடத்துல வீடு கட்டிட்டாங்க சார். கிராமத்திலேயே குளத்தை துத்துட்டு குளமே இல்லை சார். நாங்க அவ்வளோ பெரிய குளம், அந்த குளத்துலதான் குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் போவோம். இப்ப எங்கடி அந்த குளத்தை காணும்னு பார்த்தா குளத்துல எல்லாம் வீடு கட்டிட்டு எல்லாம் போயிட்டாங்க சார். அந்த அருமை தெரியல சார். எங்க ஊரு கீழையூர் சார், மயிலாடுதுறை கீழையூர். அங்கதான் அந்த மாதிரி ஒரு குளத்தை கூட காணும் சார். குளமெல்லாம் துந்து போச்சு. அங்கேயே வீடு கட்டிட்டு போயிட்டாங்கன்னா அந்த மக்களோட நிலைமை பாருங்க. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லார் வீட்லயும் கிணறு இருக்கும் சார். கிணத்துலதான் தண்ணி இறைச்சி குளிப்போம். இப்ப இந்த கூட்டு குடிநீர் இந்த திட்டம்னு ஒரு திட்டத்தினால என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலயும் குழாய் போட்டாங்க. அதுக்கப்புறம் கிணறு பராமரிப்பெல்லாம் போயிட்டுது. யாரும் கிணற பராமரிக்கிறது இல்லை. இப்ப என்னன்னா பைப்ல தண்ணி வந்தாதான் குளிக்கிறாங்க சார். இல்லைன்னா குளிக்க கூட மாட்டேங்கிறாங்க. டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. என்னன்னா நான் ஒரு தடவை ஊருக்கு போனப்ப பாக்குறேன், எல்லாம் அது உட்கார்ந்து கிடக்கு. என்னன்னு பார்த்தா பைப்ல தண்ணி வரல. உங்களோட என்னாச்சு தெரியல. இன்டர்நெட் ப்ராப்ளம் மேடம். இன்டர்நெட் வந்திருக்கே. கேக்குதா? ஆடியோ கரெக்டா தான் சார் இருக்கு. ஆடியோ கரெக்டா இருக்கு. அவங்க ஆடியோ கரெக்டா இருக்கா? எனக்கு தான் ப்ராப்ளம். நாங்க என்னடான்னு முழிக்கிறோம். நானும் என்னன்னு பார்த்தா எல்லாம் ஒழுங்காதானே இருக்குது அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி குளிக்க கூட போகாம உட்கார்ந்து இருக்கிறவங்களை எல்லாம் நான் இப்ப கிராமத்துல பாக்குறேன் சார். முந்தி எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்ப குழாயில தண்ணி வந்தாதான் குளிக்க போறது, ரேஷன்ல அரிசி கொடுத்தாதான் சமைக்க போறது அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. வயல் எல்லாம் அப்படியே கிடக்குது. ஒன்னும் பெருசா விளைச்சல்லாம் ஒன்னும் இருக்கிற மாதிரி இல்ல. ஏரியில எல்லாம் தண்ணி குறைஞ்சு போச்சு. ஏரியில எல்லாம் எங்களுக்கு நிலமே இருந்தது. இப்ப அதுல கொஞ்சம் வடிகிற காலத்துல அங்க விவசாயம் பண்ணுவோம். அந்த பகுதி எல்லாம் ஒண்ணுமே காணும். ரொம்ப மோசம் சார். கிராமங்கள்னு சொல்றோம். இப்ப அந்த 2 பக்கத்துலயும் இருந்த மரங்கள் மட்டும் என்னமோ தெரியாதனமா கொஞ்சம் இருக்குது. மத்த இடத்துல தோப்பெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டாங்க சார். தோப்பையும் காணும், மரங்களையும் காணும், ஒண்ணுத்தையும் காணும். மக்களுக்கு என்ன எல்லாம் எந்த மயக்கத்துல இருக்காங்கன்னு தெரியல. மரத்தை பத்தி தெரியல, மண்ணை பத்தி தெரியல, தண்ணிய பத்தி தெரியல. யோசிக்க மாட்டேங்கிறாங்க எதையும். ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுறாங்க. ரொம்ப அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். இதுல வேற என்ன சொல்றது? இதுல பாசிட்டிவா சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை சார். அங்கங்க ஓடுன வாய்க்கால்லாம் கூட ஒண்ணும் இல்லாம தான் கிடக்குது. காவேரியிலையும் தண்ணி வர்றது கிடையாது. ஒரு பெரிய சண்டை வந்தா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். காவேரியில இருந்த மண்ணெல்லாம் காணும் சார். மணல் போய் எல்லாம் மண்ணா போயிட்டு தரையெல்லாம் வெறும் மண்ணு. முந்தி விளையாடுறதுக்கு பீச்சுக்கு போக மாட்டாங்க. அந்த காவேரி மண்ணுல போய் பீச் அவ்வளோ மணல் கிடக்கும். அதுல போய் அந்த புது கல்யாணம் பண்ணவங்க அதுல போய் உட்கார்ந்து இருந்துட்டு வருவாங்க. நாங்க எங்க அத்தை மாமா கல்யாணத்துல நாங்க எல்லாரும் அந்த காவேரி ஆத்துல போய் அந்த மணல்ல போய் எல்லாரும் விளையாண்டுட்டு வந்த ஞாபகம் எனக்கு இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க வெறும் மண்ணு சார். அந்த மணல் எல்லாம் யார் வீட்டுக்கு போச்சு, எத்தனை லாரியில போச்சுன்னு தெரியல. ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. வேற நான் இந்த நீரை பத்தி நான் வேற என்ன சொல்ல சார். அதே மாதிரி இங்க சென்னைக்கு வந்த புதுசுல நாங்க அநேகமா 90க்கு அப்புறம்னு நான் நினைக்கிறேன். இங்க இருந்து நாங்க சேலையூர் போறதுக்கு வேளச்சேரி வழியா போவோம். தரமணி எல்லாம் தண்ணி இருக்கும். வேளச்சேரியில எல்லாம் அவ்வளோ தண்ணி இருக்கும். வேளச்சேரிங்க ஒரு குளமும் தண்ணியும் தான். அந்த இடமெல்லாம் காணும் சார். பள்ளிக்கரணை எல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப தூரம் போனாதான் அங்கங்க கொஞ்சம் வீடுகள் தெரியும். இப்ப எல்லா இடமும் வீடு தான் தெரியுதே தவிர குளம் இருந்த அடையாளமே இல்லை சார்.
அதெல்லாம் எனக்கு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது? நம்மளால என்ன பண்ண முடியும் சார்? ரொம்ப நீங்க வருத்தம் தான். நீங்க வேளச்சேரி இன்னைக்கு சொல்றீங்க, 90ல சொல்றீங்க. நான் 79ல காலேஜ் படிச்சாங்க வேளச்சேரி. குருநானக் அப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அது கூட எப்படி கிடையாது இல்ல சார்? எனக்கு நல்லாவே நினைவுல இருக்கு. எப்படி அந்த இடம் எப்படி இருந்தது, எவ்வளவு காடா இருந்தது, எவ்வளவு தண்ணி இருந்ததுன்றது எனக்கு நல்லாவே நினைவு இருக்கு. ஏன்னா காலேஜ் படிச்சதுனால சுத்துறோம் அங்க, காடுகள்ல சுத்துறோம், பக்கத்துல இருக்கிற இடம்லாம் சுத்துறோம், அதுல வந்து தெரியும். பரவாயில்ல. இப்போ நம்ம மாறுறது நிறைய, எல்லாருக்குமே எப்படி மாறிடுச்சுன்றது எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம். பார்க்காத விஷயம் என்னன்னா, நம்ம வந்து எப்படி இருந்ததுன்றது, அந்த காலத்துல எப்படி இருந்தது அதை நினைவு கூறுறதுதான். நமக்கு மாறுறதை பத்தி பேசணும், நம்ம நிறைய பேச முடியும். இல்ல, நான் என்னோட நினைவுல வச்சுக்கிறதான் நான் சொல்றேன். அவ்வளவு தண்ணி இருக்கும், நிறைய பறவைகள் வரும் போகும், அது மாதிரி எல்லாம் இருந்த இடம் தான் சார் அது. அதை மட்டும் பகிரும் போது நிறைய தகவல்கள் பழசு நமக்கு ஒரு நினைவுல வரும். வாங்க சார், ஆரம்பம் சார், பேசுறீங்களா? உங்க ஊர் ராஜபாளையமா? அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய ஊர் வந்து ராஜபாளையம். நான் ராஜபாளையத்தில் இருந்தோம். ராஜபாளையம் வந்து நாங்கள் 60, 65 இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து பிரிக்கப்படாத ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாங்கள் இருந்தது. இப்போ வந்து மதுரை காமராஜர் மாவட்டம். அப்பொழுது பிரிக்கப்படாத ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரத்திலிருந்து இங்கே எங்கள் ஊர் ராஜபாளையம் தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் தான் அழைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் இந்த அரசுகள் மாறும் போது 3 மாவட்டமாக பிரித்தாங்க. வந்து அதில் வந்து நாங்கள் வந்து இப்போ இருக்கிறது வந்து காமராஜர் மாவட்டம், விருதுநகர் காமராஜர் மாவட்டம், அடுத்து வந்து ராமநாதபுரம் மாவட்டம், அப்புறம் நடுவில் இருக்க அந்த மாவட்ட பேர் வரல, அது வந்து சிவகங்கை மாவட்டம். சிவகங்கையில் அது இடையில வந்தது பரமக்குடி, அதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக அது ஒரு 3ஆக பிரிச்சாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை. அது மாவட்டத்தை சொல்லும் பொழுதே பார்த்தா எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி. எங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சதுப்பு நிலங்கள் எதுவுமே எங்கள் கண்ணில் பட்டது இல்லை. வந்து அதிகமாக காணப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேலிமுள்ளு தாங்க நிறைய வந்து எங்களை வந்து மாவட்டத்தையே வந்து ரொம்ப ஏழ்மையாக ஆக்குனதுக்கு வந்து காரணமே வந்து வேலிமுள்ளு அதிகமாக நிறைஞ்ச ஊர். வந்து காடுகள்லாம் பார்த்தா வானம் பார்த்த காடுங்க கரிசல் காடு தான். எங்கள் ஊரெல்லாம் வந்து எங்கள் மண்ணெல்லாம் வந்து கரிசல் மண்ணு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. நாங்கள் இருந்த ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருந்தது. அதனால அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து எப்போவாவது ஒரு 15 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சதுன்னா ஒரு 3 மாதத்துக்கு தண்ணி இருந்து வரும். அந்த மாதிரி அதை வந்து நீர் சேமிப்பு செய்து குழாய் வழியை தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். மற்றபடி பெரிய ஏரியெல்லாம் வந்து ரொம்ப சொல்கிறோம். 3 குளம் இருந்தது, கருங்குளம், செங்குளம் அப்படிங்கிற மாதிரி 3 குளம் இருந்தது. இப்போ அந்த குளமெல்லாம் எல்லாமே வற்றி போயிருக்கு. இப்பயும் இருக்குது, ஆனால் வந்து எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் நினைச்ச மாதிரியெல்லாம் இல்லை. நாங்கள் அந்த குளத்துல தான் நான்லாம் நீச்சல் கற்றுக்கிட்டதே அந்த குளத்துல தான். ராஜபாளையம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நீச்சல் கற்றுக்கிட்டது குளத்துல தான். நீங்கள் நீச்சல் கற்றுக்கிட்டோம் வந்து அந்த மாதிரி இருந்தது. குளமெல்லாம் இப்போ வற்றி போச்சு. இப்போ வந்து எப்போவாவது ஒரு அடாத கண்டினியூஸாக ஒரு வாரம் 10 நாள் தொடர்ச்சியாக மழை பெய்தான். அப்போ வந்து அந்த ஏரியில் என்ன இருக்கும், அந்த சிறு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு மறுகால் வாரி போகும். ஒரு குளத்துல இருந்த தண்ணி வந்து மறுகால் வரைக்கும் அடுத்த குளத்துக்கு போகும். அப்படியே போய் இப்போ வந்து ராஜபுரம்ங்கிற வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் எப்பயுமே அந்த கம்மாயெல்லாம் பெருகுவதில்லை. எங்கள் கிராமத்து பகுதிகளுக்கெல்லாம் வந்து அதிகமாக வந்ததே இல்லை. நாங்கள் வந்து காட்டாறு வந்து எங்கள் ஊரில் அதிகம் 2-3 சிற்றாறு இருக்குது. வந்து அது வந்து எங்கேயாவது வந்து திடீர் மழை பெஞ்சதுன்னா அந்த வெள்ளங்க வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து நாங்கள் வந்து ஆற்றுல நடப்போம். வானம் பார்த்த பூமினால வந்து சாயந்தர வேளையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆற்றுல வந்து நாங்கள் தண்ணி எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடி தண்ணீர் எல்லாமே வந்தால் ஆற்றுல வந்து ஊத்து நீர் எடுத்து குடிக்கிறதுன்னு சொல்லி அந்த ஆற்றுல உள்ள ஆற்றை வந்து தோண்டி அதில் வந்து ஆற்றை நல்லா தோண்டி முடிச்சோடனே தண்ணி வரும் ஆற்றுக்கு அடியில். அதில் வந்து அந்த துணியை விரித்து துணிக்கையிலிருந்து அப்படி நாங்கள் வந்து இந்த சின்ன சின்ன டம்ளரில் வந்து நாங்கள் கப்பை எடுத்து போய் குடத்தை நிறைச்சி தண்ணியை குடிச்சு விட்டு வருவோம். இதுதான் வந்து அப்போ இருந்தது. ஆற்றுக்குள்ளே வந்து ஒரு குளம் இருந்தது, ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு நல்ல தண்ணி, நல்ல கிணறு. அது தண்ணி எப்பயும் வற்றாத தண்ணியாக இருக்குது, இப்பவும் இருக்குது. அதனால ரொம்ப அடியில் போயிடுச்சு. வந்து இப்போ 10 அடி 5 அடியில் இருந்தக்கூடிய தண்ணீர் வந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 அடி 40 அடிக்கு மேலே போயிடுச்சு. வந்து இப்போயும் இருக்குது குளத்துல, அந்த குளத்துல மேலே இருக்குது. குடி தண்ணீருக்கு அங்கே தான் போகுது. ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்த அந்த காட்டாற்றில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராமப்புறதுனால நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போவோம். வந்து குலதெய்வ சாமி கும்பிட்றதுக்கு அப்படி இப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஆற்று ஓரத்தில் வந்து அப்படியே மீன் போகும்.
இந்த கெண்டை மீன் பிடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் வந்து வாழை எங்கள் துண்டை எடுத்து அது அப்படியே போட்டு அரிச்சிட்டு அப்படியும் போய் அந்த மீனை பிடிச்சிட்டு வந்துடுவோம். அந்த இந்த சின்ன சின்ன இதுல எல்லாம் தேங்கி நிற்கும். அந்த தேங்கி நிற்கிற அந்த குட்டையில வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல விடுற குட்டையில இருந்து நாங்கள் மீனை பிடிச்சி எப்படியும் வந்து ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ வரைக்கும் தேத்திடுவோம். நாங்கள் தேத்தி மீன் குழம்பு தான் வந்து அந்த மாதிரி கூட நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். வந்து சார் நிறைய வேகமாக என்னைக்காவது மழை பெய்யும் பொழுது அந்த மழை நேரத்தில் போகும்போது எல்லாரும் மீன் பிடிக்க போவாங்க. ஏன்னா மற்ற குளத்துலேருந்து வர ஓவர்ஃப்ளோ ஆகி வர தண்ணி, அதிகப்படியான தண்ணி வந்து இங்கே அந்த காதல் போகும் பொழுது இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால தான் இந்த வெந்தக்கோட்டை அணைன்னு போட்டு கட்டினாங்க. வந்து அதனால இப்போ வந்து அந்த அணையை கொஞ்சம் தேக்கி வச்சு சுற்றுப்பகுதிகள் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் தான் வந்தது. இப்போ அதுவும் கிடைக்காம போகும்போது இப்போ வந்து எங்களுக்கு வந்து மணிமுத்தாறு இங்கே பாபநாசத்துலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை வந்து மணிமுத்தாறு நீர் அறிவு திட்டம்னு சொல்லி போட்டு அந்த குழாயில் வந்து தண்ணி வந்து இப்போ அது ராஜபாளையத்துக்கும் இன்னும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. வந்து அது எங்கள் கிராமங்கள்ல நிறைய இடங்களுக்குலாம் வந்துருக்கு. சின்ன சின்ன குடிநீர் வசதி எல்லாமே அமுதாமா சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து குழாய் மூலமாக தான் வந்துகிட்டு இருக்கு. வந்து ராஜபாளையத்தில் வந்து இந்த மலையடிவார கிராமமாக இருந்ததுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மாம்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே மலையடிவாரத்தில் இருக்க அந்த மாம்பழ சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இப்போ பங்கரப்பள்ளின்னு சொல்கிற இந்த பழம் வந்து அங்கே சப்பட்டா மாம்பழம்னு சொல்லுவாங்க. சப்பட்டா மாம்பழம் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நல்லா ஃபேமஸானது. பங்கரப்பள்ளிக்கு ஈடு இணையில்லாமல் அது அந்த சுவையும் வந்து நல்லா இருக்கும். சேலத்து மாம்பழம் தித்திக்கும்பாங்க. அதை விட அதிகமான தித்திப்பு வந்து இந்த பங்கரப்பள்ளி மாம்பழம். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சப்பட்ட மாம்பழம் தான் சொல்லுவோம் ஒழிய எங்களுக்கு இந்த பங்கரப்பள்ளி சொல்ல தெரியாது. சப்பட்டம் இப்படித்தான். மற்றபடி விவசாயத்தை பொறுத்தவரை எங்கள் காட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராமத்தில் எல்லாம் இந்த வரகு, குதிரவாளி இந்த மாதிரி போடுறோம். ஊடு பயிரா வந்து மிளகு, இந்த உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து கொள்ளு, இந்த மாதிரி வந்து ஒரு சாலில் போடுவோம். அந்த சாலில் போட்டு அதுதான் நாங்கள்லாம் சொல்லுவோம். வந்து ஒரு நல்ல சோறு சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த மாதிரி எல்லாம் ஒரு குதிரவாளியும் இதையும் போட்டு நம்ம கொடுத்துட்றாங்களேன்னு சொல்லி நாங்கள் அப்பா அம்மா வந்து திட்டிகிட்டு இருப்போம். வந்து நல்ல ஒரு நெல்சோருக்கு வழி இல்லை. ஆனால் நாங்கள் முக்கால்வாசி சாப்பிட்டது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சிறுதானியம் தான். எங்களுக்கு வரகு, தேன் கிடையாது, வரகு, தெனை, குதிரவாளி இதை வந்து தான் நாங்கள் அப்புறம் கம்பு, கேழ்வரகு, இதுதான் எங்களுடைய முழுமையான சாப்பாடு. இதுதான் இருக்குது. சாப்பாடெல்லாம் வச்சுக்கலாம் சார். நம்ம ஈரப்பதத்தை மட்டும் பேசுவோம் சார். ஈரப்பதம் வந்து சுத்தமா இல்ல சார். எல்லாமே அதுதான் மேஜர். இன்னைக்கு தலைப்பு வந்து நம்ம ஈரப்பதத்தை விட்டா பேசுவோம். அதனால வந்து நம்ம தலைப்பு விட்டு நழுவி வேற இடத்துல போயிடக்கூடாதுன்றதுதான். கிராமப்புறத்துல இருந்ததுனால ஈரப்பதம் வந்து சுத்தமா இல்ல சார். மழை நேரம் பெய்தா மட்டும்தான். அதுதான் மற்ற நேரத்துல வந்து எவ்வளவு குளம் இருந்தது, எவ்வளவு ஏரிகள் இருந்தது, ஈரப்பதம் எப்படி இருந்தது அப்படின்ற அந்த தலைப்பு இன்னைக்கு அதை ஒட்டி தானே. நல்லது சார். நல்லது. குளம் எல்லாம் வந்து அதிகமா கிடையாது. குளம் எல்லாம் காஞ்சி போனது. மழை பெய்தால் மட்டுமே தான் குளத்துல நிறையக்கூடிய தண்ணி இருக்கு. அதுவும் எப்போதாவது வரக்கூடிய தண்ணி தான் வழிய மற்றபடி வேற எதுவுமே இல்லை. வானம் பார்த்த பூமி தான் இப்பயும். நன்றி சார். நன்றி வணக்கம். நன்றி. வாங்க சார். கோபாலரத்ன சார் வாங்க பேசுங்க. கல்யாணி மேடம் போயிட்டாங்களா? சீதா சார் வந்தார், போயிட்டாரு. அவர் சாரம் பேசி முடிச்சுட்டு நினைக்கிறேன். வாங்க வாங்க. இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் வந்து விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்தவன் சார். என்னுடைய கிராமம் வந்து ஆற்காடு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கலை என்று சொல்லக்கூடிய கிராமம், ஊருக்கு பக்கத்துல சிறு கிராமம். ஸோ நான் அந்த ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால திரும்பி பார்க்கும்போது அது ஒரு உண்மையிலே ஒரு பசுமையான நினைவுகள்னே சொல்லலாம். இப்போ வந்து அது ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து வட ஆற்காடு மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்தில் முக்கியமா வந்து நீர்வழின்னு பார்க்கும்போது நம்ம சிவகுமார் சார் சொன்ன மாதிரி பாலாறு தான். அந்த காலகட்டங்கள்ல பாலாத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 மாசம் தண்ணி போயிட்டே இருக்கும் சார், எக்ஸப்ட் சம்மர் தவிர. ஸோ அந்த தண்ணியை எடுத்து ஒவ்வொரு கிராமம், அந்த ஆற்றங்கரை அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நீர் வரத்து இருக்கும். அங்கங்க தடுப்பணைகள் கட்டி அதை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கிராமங்கள்ல வந்து விவசாயம் செய்வாங்க. எந்த பகுதியில வந்து 2 விவசாயம் நடக்கும் சார். ஒண்ணு வந்து நெல் பயிர், அடுத்து வந்து கரும்பு. நெல் பயிர் என்னும் போது குறைஞ்சபட்சம் 3 மாசம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு போகம் பண்ணுவாங்க. ஒரு போகம் பண்றது 3 மாசம். அந்த மாதிரி 2 போக சாகுபடி செய்ததை நான் அந்த காலகட்டங்கள்ல பார்த்திருக்கேன். அதே மாதிரி கரும்பு பண்ணும் போது ஓராண்டு பயிர் 10 மாதம் to 12 மாதங்கள் வரையில் நடக்கும். ஸோ இந்த ஒரு நிலைகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இப்ப பார்க்கும்போது உள்ளபடியே வந்து அந்த தாக்கம் வந்து பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு.
நீரும் வற்றி போயிட்டது. பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர், அந்த நீர் மட்டம் வந்து குறைஞ்சு போச்சு. ரொம்ப அதிகமா அளவு ஆழம் போட்டதான் போர்ல தண்ணி வரும். ஸோ ஆறும் வற்றி விட்டது. எப்பாவது ஒரு தடவை தண்ணி வரும். ஸோ நிலத்தடி நீரும் குறைஞ்சு போச்சு. நிலத்தடி நீர்ல வந்து பல்வேறு ரசாயனங்கள் கலந்திருப்பதாக இப்போ சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ அடுத்த கட்டமா விவசாயத்தை செய்யறதா இருந்தா கூட கேள்விக்குறியா இருக்குது. அதே மாதிரி மக்களும் வந்து பெருமளவில் கிராமத்துல இருந்து நகரங்களை நோக்கி சென்று விட்டார்கள். அங்க விவசாயம் செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. இருக்கிற அவைலபிலிட்டி வச்சு இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க பகுதி வந்து குறிப்பா இந்த ஆற்காடு கிச்சிலியன்னு சொல்லுவாங்க, ரைஸ் பவுல் ஆஃப் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அந்த காலத்துல அது வந்து வித்தியாசமான ஒரு ரைஸ். அதே மாதிரி மீனம்பூர் ரைஸ்ன்னுவாங்க, பிரியாணிக்கு அது தி பெஸ்ட் ரைஸ். அது அதனுடைய அரோமா வந்து இன்னைக்கும் பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க அதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டங்கள் பார்க்கும்போது பசுமையான நினைவுகள். இப்போ வந்து அந்த விவசாயம் செய்யக்கூடிய நிலைமை வந்து நிச்சயமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த நேரத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அடுத்து யார் பேசல? வாங்க சத்யநாராயணன் சார், நீங்க சொல்லுங்க. உங்க ஊர் எது? சொந்த ஊர் எது? சார் என்னுடைய ஊர் வந்து திருத்தணி சார். நான் வந்து ஒரு 50 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஏரிகள்லாம் இருக்கு திருத்தணி. நீங்க எது சென்னையில இருந்து திருப்பதி போகும்போது பார்த்தீங்கன்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வரத்துக்கு முன்ன ரைட் சைட்ல பெரிய ஏரிகள், அப்போ வயல். இப்போ எங்களுக்கு நிறைய வயல்லாம் இருந்தது. தண்ணி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் சிஸ்டம். காலை நாங்கள் வந்து எங்கள் அப்பா நாங்கெல்லாம் போய் 12 மணிக்கெல்லாம் போனோம். ஸ்கூல் படிக்கும்போது 12 மணிக்கு தண்ணி ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த ஏரி ஃபுல்லாக இருந்தது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆற்றில் வந்து தண்ணி எப்போ போகும். பிறகு வந்து எங்களோட லேண்ட்ஸ் இந்த பக்கம் அரக்கோணம் ரோடுன்னு சொல்லுவோம். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட்ஸில் ஒரு பெரிய குளம், அதாவது கேணி, அதை வெள்ளன்னு சொல்லுவோம். அதை பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துல இருந்து அந்த வாட்டர் வந்து ரொம்ப பியூராக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கனால வந்து எல்லாத்துக்கும் அந்த ஊரில் வந்து ஹோட்டல்ஸு எல்லாருமே வந்து அங்கேயே தண்ணி எடுத்துவாங்க ஃப்ரீயாக. யாருமே வந்து நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணல, தண்ணி எடுத்துவாங்க. எஸ்பெஷலி ஆடிக்கிருத்திக்கு பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் பீப்புள் வருவாங்க அங்கே. அதுக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து அவங்களும் தண்ணி சாப்பிட்றோம், அதுலேருந்து எடுத்து போவாங்க. அதில் பட் இன்னைக்கு அந்த நான் பிறகு இதெல்லாம் சொல்ல அந்த காலத்தில் இப்படி இருந்தது. பிறகு பார்த்து நிறைய ஏரிகள் திருத்தணி சைடு பார்த்து நிறைய ஏரிகள்லாம் இருந்தது. இப்போ எல்லாமே காணாமல் போச்சு. நிறைய நல்ல வெரி குட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தது திருத்தணியில். தண்ணிக்கெல்லாம் பற்றாக்குறை இருந்தது. அந்த எங்கள் தண்ணி ஏன் இருந்தது அந்த கேணியில் எங்கள் வயலில் அந்த பக்கத்துலவே ஒரு குளம் இருக்கும், பெரிய குளம் இருக்கும், தண்ணி எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த நிலத்தடி நீர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃபில்டர் ஆகும். இட் இஸ் லைக் என்ன சொல்லுவோம்னா கம்ப்ளீட்டாக அங்கேருந்து கம்ப்ளீட்டாக இட் வில் பாஸ் டு தி வெல் ஸ்டோரேஜில். அப்போ வந்து வி ஹேட் வெரி குட் வாட்டர் ரிசோர்ஸஸ் நிறைய வந்து அந்த காலத்தில் இருந்தது சார். இதான் வந்து அப்புறம் ஒரு லாஸ்ட்லேயே வந்து அந்த சென்னையில் நான் வந்து 1980 அது ஒரு 50 ஆண்டுகள் எப்படி இருந்தால் குளத்தூர் வந்து பார்த்தேன். நான் வந்து ஒரு லேண்டு வாங்கணும். அப்போ ஆவவாக்கலர் வந்து இங்கே பார்ப்பேன், குளத்தூர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெரம்பூர் இது இருக்குல்ல, பெரம்பூர் ரோடு அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடு இப்போலாம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த இடத்துல பெரிய பூம்புகார் நகர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குளங்கள்லாம் இருந்தது, தொட்டிகள்லாம் இருந்தது அந்த இடத்துல. என்னடா பார்த்தா அங்கே இடத்துல வந்து மீன், அந்த அழகு மீன். இந்த குளத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த குளத்து ஏன்னா தண்ணி நீர்நிலைகள் வந்து நிறைய இருந்தது அந்த காலத்துல. எங்க பார்த்தாலும் குளம் தான். அது பேரே குளத்தூர். நான் வந்து கேட்கும்போது சார் இது குளத்தூர் தான் சார், குளம் தான் இருக்க, நிறைய லேண்ட் எல்லாம் இருந்து இந்த மாதிரி நிலைமை இருந்தது அந்த காலத்துல வந்து. அந்த பக்கிங்ஹாம் நான் பார்த்துருக்கேன். இந்த சென்ட்ரல் ரயில்வே பார்க்கும்போது தண்ணியில இதான் சார் என்னுடைய 50 ஆண்டு. திருவிக நகர், கொளத்தூர், இந்த பக்கம் ரெட்டேரி இதெல்லாம் வந்து ஃபுல்லா சதுப்பு நிலம் தான். மழை வந்ததுன்னா இடுப்பளவுக்கு மார்பளவு தண்ணி வரும். எப்பயுமே அந்த அந்த அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் வாழ்ந்த இடம் அந்த ஏரியாலாம் நான் சுத்தின இடம் தான். அதனால எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப மகிழ்ச்சி. வேற யார் பேசல? கல்யாணி மேடம், உங்க ஊர் பத்தி சொல்லுங்க. வணக்கம் சார். எங்க ஊரும் அதே ஊர் தான் சார். இப்ப நாராயணமூர்த்தி சாரும் பேசிட்டாரு, ஸ்ரீதர் சாரும் பேசிட்டாரு. எனது கரூர் தான் எங்க ஊர் சார். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்றேன். எஸ் மாலதி. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்றேன். நான் வந்து எல்லாமே பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான், சுத்தி சுத்தி மாம்பழம், சைதாப்பேட்டை, தாம்பரம் அதே மாதிரி. ஆனா எங்க அம்மாவோட பாட்டி வந்து இங்க அம்பத்தூர் புத்தகரம்னு ஒரு இடம் இருக்கு. நெடில்ஸ் போற வழியில புத்தகரம் இருக்கு. அந்த புத்தகரத்துக்கு போயிருக்கோம். அங்க நான் நிறைய விவசாய நிலங்களை பார்த்திருக்கேன். அந்த வீட்டுல அந்த அரிசி கொட்டி வைக்கிற அந்த பெரிய, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பெரிய ஹைட்டா இருக்கு, அதுக்கு என்னமா சொல்லுவாங்க, அரிசி கொட்டி வைக்கிறது,
குதிரு அந்த அங்கதான் பார்த்திருக்கேன். வீட்டை சுத்தி நான் அந்த இடத்துல வயல்வெளியை பார்த்திருக்கேன், வரப்புல நடந்திருக்கேன். அது எப்பன்னா நான் ஒரு 10th படிக்கும் போது 83 84ல நான் பார்த்திருக்கேன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி இப்போ சென்ட்ரல்ல இருந்து அம்பத்தூர்ல ட்ரெயின்ல வந்து இறங்கணும்னா அம்பத்தூர்ல இருந்து வில்லிவாக்கம் வரைக்கும் ஓரளவுக்கு பில்டிங்கு அந்த ஆபீஸ் அதெல்லாம் இருக்கும். இந்த வில்லிவாக்கம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்க அம்பத்தூர் வர வரைக்கும் 2 சைடுமே வந்து வயல்வெளிகளா தான் இருந்தது. அந்த கொரட்டூர் வர இடத்துல அம்பத்தூர் கிட்ட அந்த இடத்துல வரும்போது மட்டும் அந்த கொரட்டூர் பால் பண்ண மட்டும் தெரியும். அந்த பக்கம் ஏரியா இருக்கும், 2 சைடுமே வயல்வெளி விவசாய நிலங்கள் தான் இருந்தது. கொரட்டூர் ஏரி 2 பக்கமும் ஏரியா தண்ணி இருக்கும், குளம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த ரயில்வே பக்கத்துல இருந்த அந்த அவ்வளவு விவசாய நிலங்களும் இன்னைக்கு பிளாட் ஆயிடுச்சு. ஒண்ணுமே பார்க்க முடியல, காலி இடமே தெரியல நமக்கு. நம்ம போயிட்டு வரவங்களுக்கு அந்த இடம் தெரியும். அதே மாதிரி எங்க வீட்டை சுத்தி நான் 2-3 பில்டிங் தள்ளியே ஒரு குட்டை இருந்தது. அந்த குட்டைய ஒரு பொது கிணறு ஒன்று இருக்கும். அந்த கிணத்துல நாங்கெல்லாம் சின்ன வயசுல போய் தண்ணி எடுத்திருக்கோம். மழை காலத்துல அந்த கிணத்துல இருக்கிற அந்த இதை சுத்தி அந்த குளத்துல இருக்கிற தண்ணி மேல ஏறி நிக்கும் குட்டை. அதுல விழுந்துருவோன்னு பயந்து பயந்து பண்ணுவோம். அதுல அள்ளி இருக்கும், அள்ளி செடியே இருக்கும் பாருங்க, அதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இன்னைக்கு அந்த குட்டை கிடையாது. அதே மாதிரி பேக் சைட்ல ஒரு சின்ன சிவன் கோவில் இருக்கு, அம்பலவாணன் கோயிலுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அம்பத்தூர் பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஷுவரா தெரியல எனக்கு. ஆனா அந்த கோயில்ல நான் பழைய அந்த காலத்து கல்வெட்டுக்கள்லாம் பார்த்திருக்கேன். அந்த கோயிலுக்கு எதிர்க்க வந்து சின்ன குட்டை தான், அதுவும் இன்னைக்கு கிடையாது. அதே மாதிரி அம்பத்தூர் ஜோன் 7 ஆபீஸ்க்கு பின்னாடி கண்ணத்தம்மன் கோயில்னு சொல்லிட்டு பெரிய கோயில் இருக்கு. நாங்க சின்ன வயசுல இருந்து அதை பார்த்திருக்கோம். அந்த கோயில் குளம் அவ்வளோ பெரிய குளம். நாங்க ஸ்கூலுக்கு போகும்போதுலாம் மழை காலத்துல அந்த நடந்து போற பாதையில அந்த தண்ணி வந்துடும். அந்த ஆபீஸோட காம்பவுண்ட் இருக்கும், அந்த காம்பவுண்ட் ஓரமா தான் நாங்க நடந்து போனோம். அதுல தண்ணி வந்துடும் பாருங்க, பயந்து பயந்து போவோம். இன்னைக்கு அந்த வழியா போனா அந்த குளத்தை பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டெப் வீடு கட்டி இப்ப பின்னாடி போய் முன்னாடி போய் அப்படியே போய் 3 லேயர் போய் அந்த குளமே ரொம்ப சின்னதாயிடுச்சு. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இவ்வளவு குளம் இந்த குளம்லாம் இருந்ததால எங்க வீட்டுல கிணறு 40 வருஷமா வத்தாத கிணறு 2019ல எங்களுக்கு தண்ணி இல்லை. நாங்க அது வரைக்கும் போர் போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே யோசிக்கல. 2019ல அந்த கிணறு வத்தன பின்னர் தான் 2019ல தான் போர் போட்டோம். எத்தனை அடி போட்டிருக்கோம் சொன்னா எல்லாருமே திட்டுவீங்க, 400 அடி போட்டிருக்கோம். நிலத்தடி நீரை அவ்வளோத்தையும் நாங்க உறிஞ்சிருக்கோம், 400 அடி போட்டிருக்கோம் இன்னைக்கு. ஆனா கிணத்துல வந்து நான் 30 அடியில தண்ணி இருக்கு, இன்னைக்குமே இருக்கு. அதுவும் நாங்க வச்சுதான் இருக்கோம். அந்த கிணத்தை மூடக்கூடாது, ரெயின் வாட்டருக்காக இருக்கட்டும் அப்படின்னு அதை வச்சிருக்கோம். அதனாலதான் எங்களுக்கு வந்து அந்த தண்ணி இருக்கு. அதே மாதிரி இந்த டன்லப் ஃபேக்டரி இருக்குன்னா டன்லப் ஃபேக்டரியை சுத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் வயல்வெளிகள் தான். ஆனா இன்னைக்கு அந்த டன்லப் ஃபேக்டரியை சுத்தி எந்த வயல்வெளியும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்பார்ட்மெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீடுகள். அதே மாதிரி இந்த பக்கம் டிஐ மில்லர் ஃபேக்டரிய சுத்தி வயல்வெளியா இருக்கும். அதுவும் இப்ப கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு காலையில எழுந்து எங்க வீட்டு வாசல்ல கையில அந்த அது நெல் அறுக்கிற அந்த அருவால அதை எடுத்துக்கிட்டு லேடிஸ் போவாங்க. அதை நான் கண் கூட பார்த்திருக்கேன் சின்ன வயசா இருக்கும்போது. இன்னைக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு அது நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அம்பத்தூர் ஏரி அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஆவடி ஏரி அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப அந்த தண்ணியெல்லாம் அப்படியே போய் செட்டப்பே அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த அம்பத்தூர் ஏரியும் ஆவடி ஏரிலாம் எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்றதே கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா ஒரு ஏரியில இருக்க தண்ணி ஒரு ஏரிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கனெக்ஷன் எங்க இருக்குன்னே தெரியல. அது மாதிரிதான் போயின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சது இந்த அளவுக்கு நான் பசுமையா பார்த்திருக்கேன். அதே மாதிரி தாம்பரத்துல எங்க பாட்டி வீட்டுல கடைப்பேரியில பிள்ளையார் கோயில் ஒண்ணு இருக்கும். அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளம் இருக்கும். இன்னைக்கு அந்த குளமும் வந்து கொஞ்சம் சுருங்கிடுச்சு, ஆனா இருக்கு. ஆனா கொஞ்சம் சுருங்கி அந்த குளத்தை சுத்தி எல்லாமே வந்து நிறைய அபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் எங்கன்னா ஒரு லேக் இருக்கோ குளம் இருக்கா, லேக் வியூ அபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு அந்த கொஞ்சோண்டு லேக்கு காமிச்சிட்டு அந்த பெரிய அபார்ட்மெண்ட் போட்டு சூப்பரா கட்டிடுறாங்க. அதே மாதிரி புழலேரியும் அப்படிதான் இப்ப சுத்தி எனக்கு தெரிஞ்ச அம்பத்தூரை சுத்தி இவ்வளோ நீர்நிலைகள் இருக்கு பாருங்க. புழலேரியும் அப்படிதான், புழலேரி சுருங்கி போயிடுச்சு. அந்த புழலேரி எத்தனை ஸ்டெப்பா அப்படியே
வியூ அந்த லேக் வியூ ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டு 6-7 ஸ்ட்ரீட் போட்டு அதை அப்படியே போயிட்டு புயலேரியும் சுருங்கிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 30 வருஷத்துல எனக்கு 35 வருஷத்துல இந்த அளவுக்கு அந்த பசுமையான அந்த நீர்நிலைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு மாறி போயிருக்குது அப்படின்றதுதான் நான் பார்த்ததை சொல்லணும். புழலேரி பத்தி சொல்றப்போ ஞாபகம் வருது, 80களில் தண்ணியே இல்லாத காலம், தண்ணி கம்ப்ளீட்டா இல்லாத காலம். ஒரு ட்ரிப்பு போன நானே என் 2 பசங்களை கூப்பிட்டு பைக்ல போயிட்டு டீப்பஸ்ட் சென்டருக்கு போனோம். அவ்வளவு அங்கிருந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஏரியுடைய புழலுடைய வியாபித்திருந்தது. அவ்வளவு ஆழமான ஒரு சென்டருக்கு போயிட்டு திரும்பி வந்துருக்கும். இங்கேயோ கொஞ்சோண்டு தண்ணி பார்த்தா அவ்வளவுதான். அந்த ஞாபகம் புழலின்னு சொன்னதுனால ஞாபகம் வந்தது. நல்லா சொன்னீங்க கல்யாணி நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். செல்வகுமார் சார் பேசுறீங்களா? செல்வகுமார் சார் வாங்க. உங்க ஊர் எது? நீங்க உங்க பழங்கால அனுபவங்கள் நீர்நிலைகள் பத்தி சொல்லுங்க சார். எங்க ஊர் சென்னை தான் சார். அது தெரியும். நாங்க சின்னதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரெட்டேரிக்கு தான் போய் அங்க தூண்டில்லாம் வச்சிருப்போம். ஸோ மீன் பிடிக்கிறது கொள்றது இதுதான் வந்து அது ரெகுலராக வந்து ப்ராக்டிஸாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் எங்களுக்கு சின்னதில் வந்து பழையற்காட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து அங்கே மாதா கோயில் இருக்குது, கோயில் திருவிழாக்காக கூப்பிட்டு போவாங்க. அங்கே பழையற்காட்டுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே போயிட்டு வந்தோம். ஆனால் நான் அப்போல்லாம் சின்ன வயசில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து என்டையர் ஏரியாவே வந்து ஃபுல்லாக சதுப்பு நிலமாக தான் சார் இருக்கும். ஆனால் இப்போ அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே ஆனால் நிறைய மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது, இப்போவும் இருக்குது அந்த சைடு. ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருமலை வயலில் அரௌண்டு 90ல் வந்து இங்கே வந்திருக்கோம். 90லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த ஆவடி பக்கம் போகும்பொழுது திருமலை வாயிலிருந்து ரெடில்ஸ் போகிற வழி இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலமாக தான் இருந்தது. ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பொத்தூர் அந்த அந்த சைடெல்லாம் வந்து இன்னமும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் சென்னையில் தான் இருக்கும். சென்னையில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இங்கே விவசாயம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் பொத்தூர் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பொத்தூர் ரெடில்ஸ் இந்த சைட்லலாம் இன்னமும் விவசாயம் நடந்து தான் இருக்குது. பட் எங்கள் வீட்டை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அம்பத்தூர் ஏரி இருக்குது, இந்த சைடில் வந்து அண்ணனூரில் வந்து ஒரு ஏரி இருக்குது, பக்கத்துலேயே வந்து ஒரு குளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நடுவில் அதெல்லாம் கொஞ்சம் ஆக்குபை பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணாங்க. பட் ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதெல்லாம் ஆக்குபை பண்ணாத அளவுக்கு வந்து எல்லாரும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்ததுனால அந்த ஆக்குபேஷன்லாம் நடக்காமல் அந்த குளம்லாம் இன்னமும் குளமாகவே இருக்குது சார். ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. பட் அது ரொம்பவே திருமுல்லை வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முன்ன வந்து பயிர் செய்த பூமி தான் இது. இங்கே எல்லாருமே வந்து பயிர் செய்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ அது அந்த ஏரியா எல்லாமே சென்னை வளர வளர வந்து எங்கள் ஊரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரீட் பூமியாக மாறி போச்சு. ஸோ இங்கே முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சதுப்பாகவே தான் இருந்திருக்கு. இந்த இப்போவும் ஆனால் உள்ளுக்குள்ளாரெல்லாம் கொஞ்சம் இடங்களில் வந்து விவசாயம் நடக்குது சார், ரெடில்ஸ் சைட்லலாம். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி 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 சார். நன்றி. வேற யாரு? கணேசன் எதனா பேசுறீங்களா? கணேசன் உங்க சக்கரபாணி சார். கணேசன் வாங்க. வணக்கம் சார். சார் உங்க நேட்டிவ் எது? எனக்கு வந்து சொந்த ஊர் இந்த வேடந்தாங்கல் போற வழியில அந்த வையாவூர் சார். அந்த இடத்துல அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி நீர்நிலைகள்லாம் எவ்வளவு இருந்தது என்னன்றது அது மட்டும் சொல்லுங்க. பிரமாதமா இருக்கும் சார். ஏன்னா எங்க வீட்டுக்கு நான் சின்ன வயசுல போயிருக்கும்போது ஒரு 5 வயசு 6 வயசு வேற அது ஞாபகம் இருக்கு. வீட்டுக்கு பின்னாலே ஓடை போகும் சார். அந்த ஓடையில மீன் போகும். எப்படின்னா அந்த ஓடையில வந்து கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா தண்ணி எங்கேயாவது ஏறல, அந்த எங்க வேடந்தாங்கல் ஏரியில இருந்து தண்ணி ஃபுல்லாகி அதுல தண்ணி வரும், அதுல மீன் போகும், அதுல பிடிப்போம். ஆனா அதுக்கப்புறமா நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். சென்னை வந்துட்டாரு எங்க அப்பாலாம். இங்க வந்து நான் வந்த சூழ்நிலை வந்து இங்க ராமாபுரத்துல இருக்கேன் சார். இது வந்து ஒரு களிமண் பூமி சார் இங்க. ஆனா பிரமாதமானது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா எங்க வீட்டுல வந்து ஒரு 40 அடிக்கு ஒரு 1 ஃபீட்டுக்கு ஒரு கேப் விட்டு மணல் இருக்கும், அதான் மண் இருக்கும். அதுல ஒரு வாழை மரம் வச்சேன் சார். நான் முதல்ல ஒரு 50 மரத்துக்கு மேல கட் பண்ணியிருப்பேன் சார்.
அவ்வளவு மரம் வந்து சார் அந்த ஒரு அடியில. அப்பனா அங்க எவ்வளவு வளமான பூமி இருந்திருக்கும். முதல்ல கீரை தோட்டம்லாம் தான். அதனால 50 நானே வாழை மரத்தை ஃபுல் மரத்தை நானே வெட்டுவேன். வெட்டி உரிச்சு அந்த வாழை தாரையெல்லாம் குடிச்சு அந்த மாதிரி கொடுந்தேன். இப்ப கூட லெமன் ட்ரீ வருது எங்க வீட்டுல. சைட்ல வந்து லெமன் ட்ரீ வருது. அப்புறம் இன்னொரு கிரவுண்ட் வந்து அனகாபுத்தூர்ல வச்சிருக்கேன் சார். அனகாபுத்தூர்ல வந்து அதுலயும் வாங்கி நான் ஒரு 40 வருஷம் ஆகுது சார். நான் வந்து 40 வருஷம் ஆகுது. அங்கே வீடு ஒன்று சின்ன வீடு ஒன்று கட்டி வச்சிருக்கோம் ஒரு கிரவுண்ட்ல. அதுலயும் வந்து அதுல எப்படின்னா ஒரு 10 அடி வரைக்கும் மணல் சார். அது கீழே வந்து பாறை. ஆனா அங்கேயும் நல்லா இன்னும் வந்து போர் வந்து நான் நேத்து கூட போய் போர் எடுத்தேன். 100 அடியில தண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா வருது. அதே மாதிரி இங்க ராமபுரத்துல வந்து என்னன்னா 45 அடியில தண்ணி போர் வந்து இருக்கு சார். நம்ப மாட்டீங்க, நீ வீட்டுக்கு வந்தா பாருங்க. 45 அடியில எனக்கு 2 போர் வச்சிருக்கேன். 45 அடியில ஒரு போரு, 100 அடியில ஒரு போர். அது என்னன்னா ஒரு இண்டு பேப்பரை படிச்சு பண்ண கரெக்டா அது செட் ஆச்சு. எப்படின்னா ஒரு பிளேட் இருக்கான் 50 அடி கீழே வந்து பாறை எங்குது இங்க ராமபுரத்துல. அந்த 45-50 அடி வரைக்கும் நான் ஒரு போர் இறக்கி அதுல போட்டேன். தண்ணி நல்லா ஸ்வீட்டா இருக்கும், நல்லா வரும். இன்னும் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா பக்கத்துல ஒரு கொஞ்சம் தூரம் விட்டுட்டு 100 அடி 120 அடிக்கு ஒன்று போட்டேன். அங்கேயும் தண்ணி வருது. அது செகண்ட் பிளேட்டாம். 2 லேயர் இருக்குன்றாங்க. நான் அந்த வாடகை வீட்டுல தண்ணி வேணும்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இதுலயும் தண்ணி வரும், அதுலயும் தண்ணி வரும். 2 போர் இருக்கு எனக்கு. 2 போர்லயும் தண்ணி வருது. அது ஒரு டெக்னிக் ஏதோ இண்டிவிஜுவல் தான். ஃபர்ஸ்ட் லேயர் ஒன்று இருக்குமா, செகண்ட் லேயர் ஒன்று பாறை இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல ஒரு தண்ணி நிக்குமா, அதுக்கப்புறமா செகண்ட் லேயர்ல தண்ணி நிக்குமா. 2த்துமே நான் கன்சியூம் பண்ணிட்டு வரேன். இங்க வந்து நல்லா விளையுது. அங்கேயும் எனக்கு லெமன் வருது. லெமன் கூட வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல. ஒரு 25 லெமன் விளைஞ்சிருக்கு. வாழை மரம் அங்கேயும் நல்லா வந்தது. அங்க வந்து இது வச்சுக்கிறோம் வந்து இந்த சீத்தாப்பழம், வாழை மரம், மாங்காய் மரம் எல்லாம் இருக்கு. நல்லா தண்ணி வருது சார். நன்றி நன்றி கணேசன். லதா மேடம் வாங்க, கும்பகோணத்தை பத்தி பேசுங்க. சாருக்கே ஞாபகம் இருக்கு. ஏ அப்பா, தேங்க்யூ சார். கும்பகோணம் சாரே சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் எல்லாம் படிக்கும்போது ஆயிக்குளம், பிடாரிக்குளம் அப்படிலாம் ஊருக்குள்ளேயே இருக்கும். அதெல்லாம் ஆயிக்குளம்ங்கிறது இது பண்ணி ஃபிளாட் பண்ணி பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டாங்க, புது பஸ் ஸ்டாண்டு. அந்த பிடாரிக்குளம் வந்து வேற ஒரு யாரோ வேலம்மாள் மேம் சொன்ன மாதிரி ஒன்லி அல்லிக்குளம் சொல்ற மாதிரி அந்த பூல்ல தான் இருக்கும். நம்ம குளிக்க முடியாது, ஆனாலும் நீர்நிலையா இருக்கும். அதனால பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கும் அதெல்லாம். அப்புறம் அங்க காவேரி பாயுது, எல்லாருக்கும் தெரியும். அங்க இப்ப இந்த சார் சொன்ன மாதிரி, கணேசன் சார் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போவேன். வீடு இந்த பக்கம் என்ட்ரன்ஸ், அந்த பின்பக்கம் வந்து அப்படியே காவேரி. அவங்க டெய்லி காவேரியில தான் குளிப்பாங்க, அங்கதான் துவைப்பாங்க. அதனால பொல்யூஷன் ஆகுதுங்கிறது அந்த காலத்துல யாருக்கும் தெரியல. அதை எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல நிறைய தண்ணி ஓடும். எங்க அண்ணாலாம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஹைட்டு, இந்த கோபுரம் மாதிரி பிரிட்ஜில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து குதிப்பாரு ஸ்விம்மிங் பண்ணும்போது. அவ்வளோ தண்ணி இருந்ததுனால தான் அப்படி குதிச்சு ஸ்விம் பண்ண முடிஞ்சது. நல்லா ஓடும். எங்க ஊர்ல ஒரு ஸ்பெஷல், எங்க ஊர்லயும் திருச்சிலையும் நடக்கும். ஆடி பெருக்குன்ட்டு ஆடி 18 சொல்லுவாங்க இல்லையா, அது 18ஆம் தேதி, ஆடி மாசம் 18ஆம் தேதிக்கு விசேஷம். அது வந்து காவேரி கரையில வந்து எல்லாரும் வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணி வீட்லயே சாப்பிடுவாங்க. இங்க எடுத்துட்டு வந்து ஏதோ பூஜை அது மாதிரிலாம் பண்ணிட்டு அதெல்லாம் ஸ்பெஷல்ல இது போட்டு ஓட்டிட்டு வருவாங்க. யங் பாய்ஸ் எல்லாம், காலேஜ், இந்த காலேஜ் அந்த காலேஜ், காலேஜுக்கு காலேஜ் போட்டிங்கிற மாதிரி அவங்க வந்து எல்லா சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் 18 படி நிறையணும் அப்படிங்கறதா கணக்கு. இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு படி அந்த டயத்துல விவசாயத்துக்கும் தேவைன்னு தான் விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஆக்சுவல் ரீசன். விடுறாங்க, ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நல்ல நிறைய இடத்துல எங்க பார்த்தாலும் வயல். கும்பகோணம்ங்கிறது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், நமக்கு வந்து இது இல்லை, ஃபுட்டுக்கான மெயினான பிளேஸ் இல்லையா. எங்கேயாவது போனோம்னா பக்கத்துல இருக்கிற ஊரெல்லாம் போனோம்னா 2 பக்கமும் அப்படியே வயல்வெளியா இருக்கும். இப்பவும் இருக்கு, பட் அப்ப அளவுக்கு பசுமையா இல்லை. அங்கங்க விட்டு இது வீடு கட்டிட்டாங்க, இல்ல வேற ஏதோ கொஞ்சம் இது பண்ணி பெட்டரா பண்ணி ரோடு பெருசாக்கிட்டாங்க.
இந்த மாதிரி ரோடு பெருசா வேண்டியதா தான் இருக்கு நமக்கு. ஆனா நிலங்கள் வந்து கொஞ்சம் இதாகுது. அப்புறம் இப்ப மாலத்தி சொன்னாங்களே 400 அடி அது மாதிரிலாம், அங்கெல்லாம் நாங்க 20 அடி 22 அடி தான் தண்ணி போர் போடுவாங்க. எங்க அம்மா வீட்ல எல்லாம் 22 அடி தான் போட்டிருக்காங்க. இன்னும் யாராவது பக்கத்துல இருக்கவங்க இன்னும் நல்லா தண்ணி வரணும் அப்படின்னா 30 அடி மேக்சிமம் போடுவாங்க. அது கூட யாரும் போட மாட்டாங்க. ஸோ நல்லா செழிப்பா இருக்கும். இப்ப கொஞ்சம் எல்லாம் கம்மியா இருக்கு. ஆனாலும் மத்தவங்கலாம் சொல்ற அளவுக்கு கம்மி ஆகலைங்கிறது தான் எனக்கு தோணுது. மத்தபடி நல்லா இருக்கும். தோப்பு இவங்க அமுதா மேம் சொன்ன மாதிரி தோப்புகளும் கொஞ்சம் இருக்கும். இப்ப அந்த இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் மாயவரம் பாதிரிட்டு அமுதா மேம்க்கு தெரியுமோ என்னவோ தெரியல. அதுக்கு பேரு மாயவரம் பாதிரி. அது கும்பகோணத்துல ஸ்பெஷல் மாம்பழம். அது பச்சை பச்சைன்னு மாங்காய் ரா மேங்கோ இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் முழு முழுன்னு இருக்கும், அவ்வளவுதான். அது ரான்னு அப்படியே ஹார்டா இருக்கும் இல்லையா, இது அப்படி இருக்காது. அவ்வளவு பச்சையா இருக்கும். உள்ள வந்து பக்கா ரெட்டா இருக்கும். ரெட் இன் த சென்ஸ் அந்த ஆரஞ்சு மாம்பழமே ஒரு ஆரஞ்சுல இருக்கும் இல்லையா, அந்த ஆரஞ்சுல இருக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கும்பகோணத்துல மட்டும்தான் கிடைக்கும். மாயவரம் பத்தி எனக்கு தெரியாது. கிடைக்கும். மாயவரம் தான் பாதிரி. ஆனா அதுக்கு பேரு மாயவரம் பாதிரி. இங்கெல்லாம் கிடைக்கல. சென்னையில எல்லாம் நான் தேடி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒட்டு நல்லா மாம்பழம், கௌதாரி மாம்பழம், நீலம் அதெல்லாம் அந்த பக்கத்துல உண்டு. நீலம் எல்லாம் இங்கேயும் கிடைக்கும். பாதிரி வந்து மயிலாடுதுறை. கௌதாரி கூட அங்கதான் கிடைக்கும். கௌதாரி அங்கதான் கிடைக்கும். கௌதாரி. ஓகே, ரைட். இப்போ இவ்வளவு தூரம் வேற யாருன்னா பேசாதவங்க இருக்கீங்களா? உங்களை கூப்பிட்டேன், ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன். நீங்க தான் சக்கரபாணி சார், ஏதாச்சும் உங்க ஊர் பத்தி சொல்றீங்களா? உங்க நேட்டிவ் எது? இல்ல, சக்கரபாணி சார் ஏதோ வேலையில இருக்காரு. நீங்க பேசுங்க சார். நீங்க வந்து 50 வருஷத்துக்கு முன்னாலன்னு சொன்னதுனால என்னால ஒண்ணும் சொல்ல முடியல சார். அதுதான் மெயின் ரீசன்னு. அப்புறம் வந்து இங்க இப்ப நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன இந்த பல்லாவரம் அந்த சைடு எல்லாம் தான் பாத்திருக்கேன். இன்னொன்னு வந்து இப்ப நாங்க இருக்கோம்ல இந்த அபார்ட்மெண்ட் கிட்டயே வந்து ஒரு இடம் இருக்கு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது வந்து மார்ஷல் லேண்ட் மாதிரி தான். சதுப்பு நிலம்னு சொல்ல முடியாது, சின்ன ஒரு ஏரி மாதிரிதான் இருக்கு. ஆனா பறவைகள் வரும் வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த மாதிரி இப்ப கூட வந்து ஜான்வரியில அந்த மாதிரி சமயங்கள்ல, முதல்ல நான் இங்க வந்தப்போ 4 வருஷத்துக்கு முன்னால நிறைய இருந்தது. இப்ப அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த இடத்துல பூரா அந்த அல்லி மலர்களும் பூத்திருக்கும். நான் வேணா அதை நாளைக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். நான் வீட்டுக்கு முன்னால அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாலேயே. அப்புறம் அந்த இப்ப ஈஸியார் போற சைட்ல போனோம் அப்படின்னாக்கா அங்கேயும் அப்படிதான் அந்த இடம், அந்த லேண்டு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த கடல் நீருக்கும் இதுக்கும் நடுவுல அப்படிங்கிற மாதிரியான, கடல் நீர் பேக் வாட்டர் கிடையாது. இது வந்து கடல் நீரும் அந்த ஒரு சால்ட் வாட்டராவும் இல்லாம இந்த நல்ல தண்ணியாவும் இல்லாம இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவா இருக்கும். அங்க பறவைகள்லாம் அழகா அந்த சில சமயம் அந்த கிராஸ் பண்ணி அங்க ஈசிஆர் ரோடு போற பாத்தீங்கன்னா அந்த பிரான்ச்சஸ்ல வந்து இத்திருண்டு ஒரு மரம் நிற்கும், ஒரு 5-6 பிரான்ச் இருக்கும். வெறும் அந்த பட்டை மரம் மாதிரி தான் நிற்கும். அதுல அத்தனை பறவைகள் எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்கும். ஏன்னோ இலை இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் உட்காந்து அழகா இருக்கும். அது நிறுத்தி போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆக்சுவலா இசைக்கவி ரமணன் சார் வந்து இதுக்காகவே வந்து இங்க வந்து ஒரு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு. நான் ஒரு தடவை அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அவரை மீட் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் அது. அதுதான் சார் நான் பார்த்த வரைக்கும். தேங்க்யூ சார். சார் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விட்டுட்டேன். கும்பகோணம்னா நிறைய கோயில்கள் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு குளம் இருக்கும். அங்க தெப்பக்குளம், தெப்பக்குளம் விசேஷம் ஏதோ பண்ணுவாங்க. அதாவது சுவாமிய அங்க அந்த குளத்து உள்ள ஒரு தெப்பக்குளம் வச்சு, தெப்பம் வச்சு அதுல சுவாமியை வச்சு இப்படியே சுத்த வைப்பாங்க, லைட் எல்லாம் போட்டு. ஸோ ஒவ்வொரு கோயிலுக்கும் இருக்கும். அப்பெல்லாம் நல்ல நீர் இருக்கும். எல்லா கோயிலையும் ஒரு ஒரு டர்ன் வச்சிருப்பாங்க, பண்ணுவாங்க. இப்பெல்லாம் நிறைய கோயிலுக்கு அந்த குளம்லாம் இல்லை. சில இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கும்பேஸ்வரன் கோயிலோட குளம் தான் மகாமக குளம். அந்த குளத்துல எப்பயும் விசேஷம் நடக்குது. அங்க கூட நடுவுல எல்லாம் என்ன ஆச்சு, அந்த மகன் டயத்துல மட்டும் 10 நாள் தண்ணி வரும், அதுக்கப்புறம் தண்ணியே இருக்காது. இப்ப ஆனா கொஞ்சம் ஓவராலா இப்ப நான் ரீசெண்டா போயிட்டு வந்தேன். ரீசெண்டா 3 மாசம் முன்னால. அப்பவும் தண்ணி இருந்தது, எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த ஆக்சுவலா அந்த மகாமக குளத்துக்கும் அந்த பக்கம் அரசலாறுன்ட்டு போகுது, அதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அங்க இருந்தா தண்ணி எல்லாம் வர்றது.
அந்த அரசலாறு தண்ணி தான். அந்த கனெக்ஷன்லாம் பார்க்கும்போது பெருசா பிரமிப்பா இருக்கும், நல்லா இருக்கும் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது. அது உள்ள 12 கிணறு இருக்கும். அது என்ன ஆக்சுவலா ஒவ்வொரு கிணறுக்கும் ஒவ்வொரு வேற வேற இடத்துல இருந்து, லைக் இப்ப அரசலாறு சொன்னேன் இல்லையா, காவேரி அரசலாறு, அது மாதிரி குடமுருட்டி நிறைய இருக்கு. திருவையாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 இது நீர் 5 வெரைட்டி தண்ணி வந்து சேரும் இல்லையா, அது எல்லாமே இங்க வரும். அதுதான் இங்க கும்பகோணத்துக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்ஷன் இருக்கு, ஆனா இப்ப நிறைய இது போயிடுச்சு, எல்லாம் அந்த ஒரே தண்ணி தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப குளத்துல கோயிலுடைய குளம்லாம் கொஞ்சம் துண்டு போச்சு. புரியுது. வெரி குட். வேற யார் பேசாதவங்க வாங்க சார். சக்கரபாணி சார் பேசுங்க. சார் அனைவருக்கும் வணக்கம். தாமதமாக வந்தாலும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நீங்க முன்னாடி என்ன பேசுறீங்களே தெரியாது. இப்ப கடைசியா அந்த ஃபீட்பேக் வந்து சொந்த ஊர் எது, அவர் 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 60 வருஷத்துக்கு முன்னாடி அங்க எவ்வளவு ஏரிகள் இருந்தது, சதுப்பு நிலங்கள் எப்படி இருந்தது, ஈரப்பதம் எப்படி இருந்தது, இதுதான் டாபிக். நீங்க பேசல சார். என்னுடைய ஊரை சொல்றதுக்கு முன்னாடி இந்த பகுதி முழுவதும் தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கொரட்டூர், அம்பத்தூர் இப்படியே இந்த இதுவே போறீங்களா, பொன்னேரி வரையிலும் அந்த காலத்துல இது எல்லாம் சேர்ந்து தொண்டை மண்டலம். இதை வந்து பல்லவர்கள் ஆண்ட காலம். பல்லவர்களுடைய மெயின் தீமே என்னன்னு கேட்டா, ஏரிகள் குளங்கள் இதுதான். அதாவது குளம் வெட்டுறதுல ஏரி தான் கட்டுவாங்க, இடமில்லாத இடத்துல குளம், இதுதான் அவங்களுடைய அப்போ விவசாயத்துக்காக பல்லவர்கள் அந்த அளவுக்கு பாடுபட்டாங்க. இது இன்னும் சொல்ல போனா ஆச்சரியமா இருக்கும். பொன்னேரி வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டம், அந்த இதுல வந்துட்டு பிரிட்டிஷ் பீரியட்ல அது வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டம், அதை ஷார்ட்டா செங்கை மாவட்டம்னு சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரு கட்டுரை போட்டி வச்சாங்க. அப்ப நான் போட்டேன் ஏரி நிறை செங்கை மாவட்டம், இது என்னுடைய டைட்டில். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவ்வளவு ஏரிகள் இருந்து அப்பெல்லாம் இப்ப மறந்து போச்சு. அந்த ஏரிகள் எல்லாம் தொகுத்து கொடுத்தேன் நான். அந்த ஏரிகள்லாம் இன்னைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில ஏரிகள் சொல்ற பாருங்க. பொன்னேரி அது வேற வழி இல்லாத அப்படியே கொஞ்சம் நகர்ப்புறம், இன்னமும் ஏரியா கூட இருக்குது. தென்னேரின்னு ஒண்ணு காஞ்சிபுரம் பக்கத்துல, அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் டவுன்ஷிப் ஆகிட்டு இருக்குது. பொத்தேரி உங்களுக்கு தெரியும், SRM காலேஜ் பொத்தேரி பிடிச்சிட்டாங்க. ரெட்டேரி குளத்தூர் கிட்ட, அது எப்படி இருந்த நிலைமைன்னு நமக்கு தெரியும். சித்தேரி அது இந்த பக்கம் திருத்தணி சைட்ல, அது அதே மாதிரி ஆயிடுது. காட்டேரி, இப்படி இந்த ஏரிகள் எல்லாம் ஏரிகளா இருந்தது, எல்லாம் வீடு வாசல் கட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆவடி அம்பத்தூர் மேடம், மாலதி மேடம் சொன்னாங்க அம்பத்தூர் ஏரியில இருந்து எப்படி ஆவடி ஏரி இதெல்லாம் போக தண்ணின்னு. அந்த நான் நெட்வொர்க். ஆமா சார், அம்பத்தூர் ஏரியை பத்தி அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லுதோ. வரும்போது 1969 நான் சென்னை அம்பத்தூர் ஏரி மீன் வந்து இங்க ஆவடி ஏரிக்கு வந்தது. அப்படி சொல்லி பெயர் குறிப்பிடாது சார். உங்களுக்கு சார் இதுவாயிட்டா, கட் ஆயிட்டா நெட்வொர்க் ஹேங் ஆயிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ கேக்குதுங்களா? ஓகே, கேக்குது. ஆவடி ஏரியை சொன்னா நான் பெயர் சொல்லாத குறிப்பிடுறேன். கல்யாண மேடம் ஸ்ரீபன் சாருக்கெல்லாம் அப்படி புரியும் நினைக்கிறேன். ஒரு அமைச்சர் வந்துட்டு ஒரு 8 வயசு பையன் வந்துட்டு ஏரியில குளிக்கிறதுக்கு ஓடி வருவார். அந்த இடத்துல அதை நாங்க கண்டு ரசித்தோம். அந்த மதகு மேல ஏறி ஒரு 10-15 பசங்க ஓடி வருவாங்க. மதகு மேல தொப்பு தொப்புதோன்னு குதிப்பாங்க. அவ்வளவு பெரிய ஏரி. அந்த ஏரி இன்னைக்கு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஆகி போச்சு. ஸோ கண் எதிர்க்க உள்ள ஆவடி ஏரி அம்போடு போச்சு. அதே மாதிரி திருமலை வாயில் அந்த ஏரியை பாருங்க, அந்த செட் போர்டுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டை மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு கண்ணன் தியேட்டர் அது இதுன்னு நம்ம இவர் சாருக்கு தெரியும், சிவகுமார் சாருக்கு. அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே வந்து அந்த ஊர் அப்படியே ஆகிப்போச்சு. இந்த சைடு எங்க வீட்டுக்கு பக்கத்துல சேக்காட்டு ஏரின்னு ஒண்ணுது. இந்த சேக்காட்டு ஏரி இருக்குது, இப்போ இருக்குது. அதுல வீடு கட்டிகிட்டே வராங்க. எனக்கு ஆச்சரியம், ஒரு ஏரிக்கு மத்தியில ஒரு சர்ச்சு கட்டினாங்க முதல்ல. இதனோட ஏரி கட்டில சர்ச்சு கட்டுறாங்க, எப்படி மக்கள் போவாங்கன்னு பார்த்தேன். மழை காலமான ஆல்மோஸ்ட் அந்த சர்ச்சு மூடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், மழை வடிகிற காலத்து. அப்படி இந்த சர்ச்சை கட்டாங்க, அப்புறம் வீடுங்க கட்டாங்க. இப்ப பார்த்தா ஏரி முழுக்க கட்டிகிட்டே போறாங்க. இந்த சேக்காட்டு ஏரி தண்ணி அப்படியே இறங்கி நேரா வந்து ஆவடி ஏரி வரும்.
ஆவடி ஏரி தண்ணி வந்து அப்படியே கீழே இறங்கி இப்படி ஒரு போய்கிட்டே இருந்தது. அதெல்லாம் இப்போ கண்ணு எதிர்க்க இதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது. இதெல்லாம் இன்னொரு வேடிக்கை நான் பார்த்தேன். பெரும்பாலான இடத்துங்கள்ல இந்த இடத்துங்கள்ல காடு காடுன்ற பெயர் இருக்குன்னா காடு இருந்தது அந்த காலத்து. அது என்ன காடுன்னு கேட்டா சாதாரண வேப்பங்காடு, தென்னங்காடு, பனங்காடு இப்படிலாம் இருந்திருக்குது. பழவேற்காடு நமக்கு கேள்விப்பட்டிருப்போங்க. திருவேற்காடு, சித்துக்காடு, சித்துக்காடுங்கிறது இந்த இடத்துல, சேக்காடு, மாங்காடு, இந்த ஒரு காடுகளா இருந்ததெல்லாம் இன்னைக்கு நகராகி போச்சு, வீடுகளாகி இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. சரிங்க, நகர்ப்புறத்தை தான் இப்படி மாவட்டத்துல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்துல ஆனூர் கிராமம்னு பேரு, என்னுடைய கிராமத்துக்கு பேரு. செங்கல்பட்டுல இருந்துட்டு அந்த இடத்தெல்லாம் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஏரி. இது லதா மேடம் சொன்னாங்க, ஒரு இடத்துக்கு குளங்கள் இருந்தது, எங்க ஊர்ல நிறைய குளங்கள் இருந்தது. இங்க எங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு கிராமத்துக்கு ஒரு ஏரி. அது இந்த ஏரி பாசனம் தான் விவசாயத்துக்கு பயன்படும். எங்க ஊருக்கு 2 ஏரி, ஒரு பக்கம் கல்லேரி, இன்னொரு பக்கம் பெரிய ஏரி, 2 ஏரி சொல்லுவாங்க. இந்த 2 ஏரிக்கு மத்தியில உள்ள ஏரிக்கரையில தான் 5 மைல் தூரம் நடந்து வந்து 7 வருஷம் நான் படித்தேன். 7 வருஷம் 5 டெய்லி 10 கிலோமீட்டர் நடந்து வந்து 7 வருஷம் நான் படித்தேன். அப்போ அது ஏரிக்கரை இதில் தான் நடந்து வரணும். எந்த வித போக்குவரத்தும் கிடையாது. மாட்டு வண்டி போயிட்டு அந்த தடம் பதிச்ச அந்த இதில் தான் காலை வச்சு நடந்து நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வருவோம். அப்படி இருந்த ஏரிகள்லாம் இப்போ போய் பார்க்குறேன், எல்லாம் வந்து என்னமோ போலாயிட்டு ஏரியா கிடையாது. அது அங்கே தண்ணி தேங்கிறதுக்கானது இல்லை. எல்லாம் இந்த கருவேலம் செடிகளும் அதுகளும் முளைச்சி போயிட்டு அழிஞ்சு போச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, ஏரியில தண்ணி இல்லாததுனால விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாததுனால அங்கெல்லாம் மக்கள் புலம்பெயர்ந்து இங்கே எங்கே போறாங்க. இதுதான் இப்போதைக்குள்ள நிலைமை. இப்ப நான் இருக்கிற இந்த பகுதி இந்து காலேஜ் பக்கத்துல இப்ப இருக்கிற நான் இதுல பட்டாபிராமில் இந்து காலேஜ் பின்னாடி. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கே காரணம் தண்ணீருக்காக தான். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு நாள் வந்தேன். அவர் பேர் ஜோசப்னு. ஜோசப் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுப்பான்னு. உனக்கு இயற்கையா வேணுமா செயற்கையா வேணுமான்னாரு. என்னப்பா நீ இப்படி கேட்குற, இயற்கை செயற்கைன்ற? செயற்கைனா நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற தண்ணியை கொடுப்பேன், இயற்கைனா இப்பவே தண்ணி எடுத்து தரேன் அப்படின்னாரு. இப்போ எடுத்து கொடுப்பான்னு அப்படி கூட்டி போனாரு. ஒரு 5 அடி ஆழம் இல்லைன்னா 8 அடி ஆழத்துக்குள்ளதான் இருக்கும். ஒரு கயிறு கட்டி சொம்ப கட்டி கீழே விட்டாரு, தண்ணி எடுத்தாரு, குடிச்சு பாருன்னாரு. இளநீர் குடிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு தண்ணி. எனக்கு பார்த்து ஜோசப் இல்ல உண்மைகள் பேசினா உண்மைகள்லாம் சிலர் பல நேரங்கள்ல பிடிக்காது. இடம் வாங்கி கொடுப்பா, நான் உடனே 72ல உடனே அவர் என்ன பண்ணாரு, பக்கத்து வீட்டுக்காரர் புரோக்கர் அவரும் பார்த்து கொடுங்க சார். சொல்லுங்க சார். ஒண்ணு சாரி இல்ல, அது மாதிரி அப்படி தண்ணி குடிச்ச. இப்ப இவங்க வந்து எகைன் மாலதி மேம் சொன்ன மாதிரி 400 அடி போர் போட்டேன். நாங்க பாரு, நான் 300 அடி போர் போட்டிருக்கேன். என் கிணறு இருக்குது, அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல போனாலும் ஏறத்தாழ 75 அடி 100 அடிக்கு அந்த அளவில் தான் தண்ணி இருக்குது. ஆனா போர் போட்டு 300 அடி போர் போட்டு தான் நான் தண்ணி குடிக்கிறேன். என்ன எங்க போச்சு அந்த தண்ணி? நீர் எல்லாம் மறைஞ்சு போச்சு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. நான் கண்ணால பார்த்தது இங்க சென்னையில 69ல இருந்து வந்து இங்க இருக்கிற பார்த்தது. திரும்ப என் கிராமத்துல போய் பார்க்குற ஒரு ஏரியும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாமே நீர்நிலைகள்லாம் அழிஞ்சு போயிட்டு அப்படி இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். அவ்வளவுதான், எல்லாரும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் தான். ஒரு தலைப்பு வந்து, அதாவது ஒரு தலைப்பை எடுத்துட்டு அந்த தலைப்பை ஒட்டி நம்ம வந்து எப்படி முற்காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு பேசியிருக்கோம். இதனுடைய தொடர்ச்சி வந்து இப்போ நம்ம டீட்டெயிலா ஏன் இந்த தினம் வெட்லேண்ட் டே அப்படி எதுக்கு கொண்டாடுறோம், என்ன காரணம், எப்போ இதுக்கு இன்டர்நேஷனலா என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க, அதனுடைய ரீசன் என்ன, இது பேஸ் பண்ணி என்ன பாதுகாக்கிறாங்க, பல தகவல்களை வந்து நம்ம சத்யநாராயணன் சார் வந்து ஒரு நாள் நமக்கு பகிர்ந்தளிப்பாரு. அது வந்து ஒரு நாள் டிசைட் பண்ணுவோம், பண்ணிட்டு இது பண்ணுவோம். இது முக்கியமான காரணம் என்னன்னா விழிப்புணர்வு தான். நமக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த இப்போ நிலங்கள் இருந்தது, நீர்நிலைகள் இருந்தது அப்படின்றது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் எதுவும் சொல்லல, நான் இருந்த இடம் சென்னை தான், நார்த்து. இது இப்ப நான் இருக்கிற பெரம்பூர், அம்பத்தூர், இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல பார்த்த இடங்கள். என் கண்ணுக்கு தெரிஞ்சு பெரம்பூர் விட்டு தாண்டினவனையும் இது ரயில்வே லேண்டு தான். அந்த ரயில்வே ஒரு பக்கம் ரயில்வே ஃபேக்டரி, ஒரு பக்கம் வந்து வயல்வெளி தான். ஒரு பக்கம்
இது ரயில்வே ஃபேக்டரி இருந்தது. இது நம்ம இது இருந்தது. அதுக்கு அடுத்து பெரம்பூர் தாண்டின உடனே ரயில்ல தாண்டோம்னா இதுதான் இருக்கும். இந்த பக்கம் பஸ் வந்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சிட்டி இருக்கும். சிட்டினா ஓரளவுக்கு இதுவா இருக்கும். ரயில்வே லேண்ட்ல அந்த பெரம்பூருக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஏரிகள், பெரிய பெரிய ஏரிகள், எல்லா இடமும் ஏரிகள் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது. அவ்வளோ ஏரிகள் பார்த்துருக்கேன், சுற்றி பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல நான் எல்லா இடத்துலயும் பல ஏரிகள் பார்த்துட்டேன். பல கால்வாய்கள் வந்து சின்னது, இன்னைக்கு இருக்கிறதுலாம் கால்வாய் கிடையாது. அன்னைக்கு இருந்த கால்வாய்கள்லாம் மிகப்பெரிய கால்வாய்கள், அவ்வளோ தண்ணி ஓடும். அந்த தண்ணி வந்து கற்பனையில இன்னைக்கும் இருக்குது. அப்படி இருந்த இடம் தான். அப்போ இதுக்கு முன்னாடி என்னோட கற்பனை என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு கற்பனை இருந்தது. ஏன்னா அந்த கற்பனை தான் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அந்த கற்பனைக்கு யாருமே போகலைன்றதுதான் இந்த செய்தி நான் சொல்றது. ஒரு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குடிசை வீடுகள் இருந்தது. இந்த குடிசை வீடுகள் சுத்தி வந்து அவங்க போட்டிருக்க அந்த வேலி வந்து செடி கொடிகள்ல தான் இருந்தது. பல செடி கொடிகள் இருந்தது. அதுக்கப்புறம் மரங்கள், நிறைய மரங்கள் இருந்தது, பலவிதமான மரங்கள் இருந்தது, எல்லா விதமான மரங்கள் இருந்தது. கொஞ்ச தூரத்துல அந்த வாழும் இடத்தை தாண்டி போனோமா காடுகள் இருக்கு. இந்த காடுகள் வந்து சென்னையில நிறைய காடுகள் நான் பார்த்திருக்கேன். அந்த காடுகள் இப்படி இருந்த சென்னை ஒரு காலத்துல நம்ம பழைய படம்லாம் பார்த்து பிரிட்டிஷ் காலத்து படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதை பார்த்தோம்னா மாட்டு வண்டி போடும் எல்லா இடத்துலயும். நான் வந்து இந்த தாம்பரம் பைபாஸ்ல அப்போ டிராவல் பண்ணதுல அது பூராவே காடுகள் தான், கம்ப்ளீட்டா காடுகள் தான். தாம்பரம் சென்னையில இருந்து உள்ள நம்ம தாம்பரத்தை விட்டு தாம்பரம் வரணும்னாவே நமக்கு வந்து ஏகப்பட்ட காடுகள் இருக்கும். செங்கல்பட்டு போனோம்னா அது ஒரு நாள் பூரா டிராவல் பண்ற மாதிரி. இன்னைக்கு வந்து ஒரு மணி நேரத்துல செங்கல்பட்டு போயிடலாம். அன்னைக்கு வந்து காலையில பஸ் ஏறினோம்னா மத்தியானம் தான் போவோம் செங்கல்பட்டுக்கு. அந்த இடம் பூரா வந்து அவ்வளோ காடுகள் இருந்தது, தண்ணி இருந்தது, மலைகளும் தண்ணிகளும் இருந்தது. அப்போ அப்படி இருந்த ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த இடம் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு காடுகள் இருந்திருக்கும், எவ்வளவு தண்ணி இருந்திருக்கும், எவ்வளவு பறவைகள் இருந்திருக்கும். பறவைகள் அவ்வளவு பறவைகள் பார்த்திருக்கோம். பறவைகள் எக்கச்சக்கமான பறவை. வீட்லயே வந்து கிளிகள், பச்சை கிளிகள்லாம் அங்கங்க வந்து உட்காரும். சிட்டுக்குருவி நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பறவைகள், நிறைய பறவைகள் இருந்துச்சு, சுத்தி சுத்தி பறவைகள் இருந்தது. மரக்குத்தி, மீன் குத்தி எல்லாம் ரொம்ப இயல்பாவே நிறைய பார்க்கலாம். மரக்குத்தி பறவை நிறைய இருந்தது. அப்போ இப்படி இருந்த இடங்கள் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமா காடா இருந்திருக்கும். எங்கேயோ ஒரு சில இடம் மக்கள் தொகை கம்மியா இருந்ததுனால எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல மக்கள் வாழ்ந்திருப்பாங்கன்றது என்னுடைய கற்பனையை கொஞ்சம் வளப்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன் நானு. ரொம்ப மகிழ்ச்சி. நாளை வந்து நான் தான் பேச போறேன். திங்க் டு திங்க், டாபிக் வந்து திங்க் டு திங்க் என்னன்றதை நீங்களே யோசிங்க. நாளை அதை பத்தி பேசுவோம். அதுக்காக இந்த கற்பனையை வச்சேன். மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கலாம். வேற யாராச்சும் ஏதாச்சும் சொல்றதுன்னா சொல்லுங்க. இருந்தது இல்லைன்ட்டாங்களே. இல்ல இங்க திருவள்ளூர் சைடெல்லாம் பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் தாண்டதுமே இன்னமும் வந்து ஃபுல்லாவே அங்க வயல்வெளி எல்லாம் நிறையவே இருக்கு சார். இன்னும் அதெல்லாம் மாறாம தான் இருக்கு. நான் எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா 30 அடி தான் போரே போட்டிருக்கு. ஸோ எங்களுடைய இதுக்கு வந்து போர் வந்து பாத்தீங்கன்னா 35. இல்ல சார், அது ஓகே, அது நம்ம பேசுவோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நம்ம பேசுறதை விட பழைய நிலைமையை நம்ம இப்ப பேசுவோன்றதுதான். இன்னைக்கு இருக்கிற நிலைமை நான் சத்யநாராயண சார் பேசின பிறகு நம்ம இன்னைக்கோட நிலைமை பேசுவோம். நான் ஆரம்பிங்க சார், சொல்லுங்க, எது சொல்ல வந்தீங்க? இல்ல கல்யாணியம்மா சொல்லுது. கல்யாணியம் ஏதோ பேசுறேன்னு முதல்ல சொன்னாங்க, அப்புறம் விட்டுட்டாங்களே. பேசினாங்க. அவங்க ஊர் இப்போ போனா வீடு இருக்க வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. அந்த ஒரு ஏரி மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்க பறவைகளை இப்பவும் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு போனா கூட பார்க்கலாம். பக்கத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஒரு பெரிய குளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அழகா ரசிக்கலாம்னு வச்சுங்க. அது கீழே இறங்கி வந்தாதான், கீழே இறங்கி வந்து அந்த ஓரமா போய் காரை பார்க் பண்ணி, நான் கூட அங்க நான் கார் பார்க் பண்ணாவே அழகா இருக்கும். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். நான் கொஞ்ச நேரம் நின்று ரசிப்பேன் அந்த இடத்துல. கார் எடுத்தாலும் கொஞ்ச நேரம் நின்று ரசித்து தான் போவேன் வீட்டுக்கு போனேன்னா. அழகான இடம், நீர்நிலை இருக்குது அந்த இடம். அது கொஞ்சம் யூ டர்ன் போய் எடுத்தப்ப அங்கேயும் சில விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருந்தாலும் அது குளத்தை துருத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. அழகா இருக்குது. அது பேசுவோம், பிறகு பேசுவோம். இங்க செங்கன்மால்னு ஒரு கோயில் இருக்கு சார். அங்க பக்கத்துல கூட அந்த குளம் பூரா தாமரை எப்படியும் மலர்ந்து இருக்கும் அங்க ஃபுல்லா.
அந்த இடம் இருக்கு. அதே மாதிரி திருப்பூரூர் அந்த குளமும் அப்படிதான். நல்ல நீர் நல்லா நிறைஞ்சிருக்கும். அதை தாண்டி அந்த திருப்பூரூருக்குள்ள ஆப்போசிட்ல ஒரு லேன் போகும். அதுக்குள்ள போனீங்கன்னாலும் அந்த சைடு ஃபுல்லா ஏரி இருக்கு. கல்யாணி மேம் எந்த ஊரு? சென்னை தான் சார். படூர். படூர். படூர் சார், சென்னைக்கு மிக அருகில். சரி. ஒரு நல்ல கலந்துரையாடல். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நம்மளோட பழைய நினைவுகளுக்கு போறோம். பழைய நினைவுகள் போறோம்ன்றது தாண்டி இது இன்னைக்கு நைட்டு பூரா தூங்கும் போது கூட இன்னும் கொஞ்சம் நிறைய ஞாபகங்கள் கூட நம்ம என்ன பண்ணோம் சின்ன வயசுல, எங்கெல்லாம் போனோம், இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே, சொல்லாத விட்டுட்டோமே அப்படின்றது பழசு ஓடும். இந்த மனுஷன் சொன்னார பழசு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லியிருக்கலாம். நம்ம புதுக்கதையே பேசி இந்த மாதிரி ஓடும். நாளைக்கு யாருக்கெல்லாம் பழசு வந்ததோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுங்க, சேர்த்துறேன். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார். நன்றி கணேசன். நன்றி.